ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. இப்ப இதுல கடந்த வகுப்புல 69 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பூத விவேகம் பகுதியில. இப்ப இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி பார்க்கலாம். அந்த 69வது ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அப்படின்னு கடைசியா நம்ம பார்க்கும்போது, ஞானிக்கு இந்த உலகம் தோன்றும். ஆனால் அவருடைய அனுபவத்துல சத்து மட்டும் உண்மையாக ஒளிரும். அப்படிங்கிறது தான் கடந்த ஸ்லோகத்தினுடைய ஆழமான உட்பொருள். அதாவது இப்போ அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப அஞ்ஞானிகளை பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் உண்மை என்பது போல நினைத்துக்கொண்டு இதுல விவகாரங்கள் எல்லாம் மூழ்கி மனம் போன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா ஞானி இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சு நல்ல ஒரு தெளிவுக்கு வந்த பிறகு, இங்க எல்லாம் தோற்றம் தான் புரிஞ்ச பிறகு, அவரிடத்துல இந்த உலகம் மறைஞ்சு போயிடாது. தோற்றம்னு தெரியும். படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்ப்பாரு. ஆனா அந்த சீன்ஸ்னால அவர் பாதிக்கப்பட மாட்டார். அப்போ 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஞானிக்கும், அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, அஞ்ஞானி இது படம் தெரியாம, இதுல உண்மைன்னு மூழ்கி போய் சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருப்பான். ஆனா ஞானி இத படம் தெரிஞ்சு, அதுல வர்ற சீன்கள அப்படியே ரசிப்பார். அவ்வளவுதான். இதுதான் வித்தியாசம். ஞானிக்கும், அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அத சொல்றார் கடந்த ஸ்லோகத்துல. அப்ப என்ன காரணம்? ஞானியினுடைய மனநிலை இந்த உலகம் வெறும் தோற்றம் மாத்திரமேங்கிறது எப்படி முடிவு செய்யப்பட்டது அப்படின்னா, இப்ப இந்த சாஸ்திரங்கள ஆழமா ஆராய்ந்து பார்க்கும்போது, அந்த மனமானது என்ன பண்ணும்னா, உயர் பரிமாண அறிவு நிலையை எட்டும்போது, அந்த தன்னிருப்பை தான் உணர்கின்ற நிலையில, இங்க என்னுடைய இருப்பினால் தான் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு அவரிடத்திலே மேலோங்கும். அப்படி மேலோங்குகின்ற நிலையில அவருக்கு இந்த உலகம் மறைஞ்சு போகாம, என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிற தோற்றம் என்று தெரிந்து கொண்டு, இந்த விவகாரங்களை எல்லாம் பார்ப்பார், அனுபவிப்பார், ரசிப்பார். ஆனால் பாதிக்கப்பட மாட்டார். அது சுகமான விவகாரங்களா இருந்தாலும் சரி, சோகமான விவகாரங்களா இருந்தாலும் சரி, ஞானியை பொறுத்தவரைக்கும் அது ஒரு தோற்றம் மாத்திரமே. அப்ப தோற்றம் என்பது ஒரு அனுபவம். இதுல ஞானி உணர்ந்து கொண்ட தத்துவம் என்பது சத்து. அவருடைய ஞானம் என்ன அப்படின்னா, அகண்ட பார்வை. இதுதான் கடந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். இப்ப இன்றைக்கு ஸ்லோகம் 70க்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். வாசனாயாம் விவருத்தாயாம் வியத் சத்யத்வ வாதினம் சன்மாத்ரா போதயுக்தம் ச திருஷ்டுவா விஸ்மயத்தே புத்தகா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு இந்த 70வது ஸ்லோகத்துல, வாசனை மிகுந்து வளர்ந்து வந்துகின்ற நிலையில ஆகாசம் உண்மை என்று வாதிடுபவனையும், அதே நேரத்தில் சத்து மட்டுமே உண்மை என்று போதனையை சொல்லிக் கொண்டிருப்பவனையும் ஒரே மனிதனாக காணும்போது ஞானி ஆச்சரியப்படுகின்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அடுத்த ஒரு விஷயத்தை எடுத்து புரிய வைக்கிறார். அதாவது என்ன ஒரு ஆழமா சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு சராசரி மனிதன் இந்த மாதிரி அத்வைத வேதாந்த சாஸ்திரங்களை படித்து அந்த அத்வைத ஞானம் வந்திருக்கலாம். அதாவது இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிற வேத வாக்கியத்தினுடைய மகா வாக்கியத்தை ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த சாஸ்திரங்களை படித்துக்கொண்டு கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா இது வெளியிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அறிவு தானே. அப்ப இதுக்கு பேர் என்னன்னா பரோட்ச ஞானம். அதாவது இப்போ நீங்க எந்த ஒரு பாடத்தை படிச்சாலும் அது உங்களுக்கு புறத்துல இருந்து ஒரு அறிவை கொடுக்கிற மாதிரி இந்த வேதாந்த சாஸ்திரமும் ஒரு அறிவை கொடுக்கும். ஆனா அந்த அறிவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒரு வெளிப்புற அறிவு மாதிரி நமக்கு தோன்றும். அப்ப அந்த நிலையில அது பரோட்ச ஞானமாவே இருக்கும். ஆனா அந்த பாடத்தினுடைய டெப்த் உள்ள போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா அப்பதான் தெரியும். இது நமக்கு அறிவை கொடுக்கல, நம்முடைய அஜ்ஞானத்தை போக்கி இருக்கு அப்படிங்கறது அப்புறம் தான் தெரியும். அப்ப நம்ம அறிவை கொடுக்கல, அஜ்ஞானத்தை போக்கி இருக்கு அப்படின்ற நிலைப்பாடு யாருக்கு புரியுமோ அவன் ஞானி. ஆனா அந்த அஜ்ஞானம் நீங்காம எனக்கு அறிவு கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அத்வைத சாஸ்திரத்தை நடைமுறையில வைத்துக்கொண்டு மனதளவுல பழைய உலக வாசனைகளிலே வலுவாக சிக்கிக் கொண்டிருக்கின்ற நிறைய மனிதர்களை நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, வேதாந்த சாஸ்திரங்களை பேசுவாங்க.
ஆனா வாழ்கின்ற வாழ்க்கையில பழைய உலக வாசனைகள்ல சிக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவர்கள் எப்படின்னா, ஒரே நேரத்துல 2 விஷயங்கள் சைமல்டேனியஸா கவர் பண்றாங்க. அதாவது வேதாந்தமும் தெரியும், உலகமும் உண்மை போல அவர்களுக்கு தெரியும். அப்ப பழைய உலக வாசனைகள் அவரிடத்திலே வலுவாக இருப்பதினாலே, சத்து ஒன்றே உண்மை என்று அவர்கள் பேசுவார்கள். அதே நேரத்தில் ஆகாசம், உலகம், உண்மையே என்ற பழைய பிடிப்புகளையும் விடாமல் வைத்திருப்பார்கள். இதை பார்த்து ஞானி ஆச்சரியப்படுகின்றான். ஏனெனில் இங்கே போதனையும் உள்ளது, நிலை பெற்ற அனுபவமும் இல்லை. அப்படிங்கிறதுல ஞானிக்கு ஆச்சரியமா இருக்குங்கிறத இங்க சொல்றாரு இந்த செய்யுள்ல. அப்ப என்ன இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த ஸ்லோகம் சொல்ல வர்ற அத்வைத விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூத விவேகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு உளவியல் எச்சரிக்கை என்று நம்ம இந்த செய்யுள பார்க்கிறோம். ஏன் உளவியல் எச்சரிக்கை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இப்ப இந்த அத்வைத வேதாந்தத்த நெறைய படிச்சிருப்பாங்க. நெறைய பேர் நெறைய படிச்சிருப்பாங்க. ஆனா அவர்கள் எல்லாம் ஒரு பாண்டித்யம் பெற்றவர்களாக இருப்பாங்க. அப்ப பாண்டித்யம் பெற்றுக்கொண்டு இந்த மாரி விஷயங்கள வெளி விஷயங்களாக பேசி, பேசி மக்களிடத்திலே இதை வகுப்புகளாக எடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட, அவருடைய வாழ்க்கையிலே அந்த பழைய வாசனைகளை விடாமல் இருப்பார்கள். அல்லது தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட, வாசனைகளை விட முடியாமல் மீண்டும், மீண்டும் விவகாரத்திலே, பழைய சம்ஸ்காரங்களிலே, பதிவுகளிலே சிக்கிக் கொண்டிருப்பார்கள். அப்ப இப்படி எப்படி இருக்க முடியுது அப்படின்னு உண்மையான ஞானிக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறதுல முக்கியமா குறிப்பிட்டு காட்டுறாரு. அப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுதான் ஏற்கனவே சொல்லுவோம். நம்ம கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது சொல்லுவோம். இப்ப நீங்கலாம் இந்த அத்வைத வேதாந்தத்த கேட்கிறீங்க. இதனுடைய பாடமெல்லாம் உங்களுக்கு இன் டெப்த்தா புரியிற மாரி சொல்றீங்க. ஆனாலும் நான் உங்கள நடைமுறையில பார்த்தேன்னா, மீண்டும் சபரிமலைக்கு மாலை போட்டு கோயிலுக்கு போறேங்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பதியில இருக்கேங்கிறீங்க. அப்புறம் பார்த்தா திருத்தணியில இருக்கேங்கிறீங்க. அப்ப எதுக்காக இப்படி சுத்துறீங்க? அப்புறம் ஒவ்வொரு சித்தர் சமாதிகளா நெறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. அப்ப என்னன்னா, இங்க அத்வைத ஞானம் உள்ள வந்துட்டா, இங்க இருப்பதெல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறதுங்கிற தன்னிருப்புக்குள்ள ஒருத்தன் நுழையும்போது, இந்த வெளி உலகமே அவனுக்குள்ள இருக்கும். அப்ப வெளிய தேடி அடையறதுக்கு அங்க இன்னொரு பொருள் என்ன இருக்கு? அப்ப அந்த இன்னொரு பொருள் இல்லாததை இருப்பது போல மனம் நம்புதுன்னா, அதுக்கு என்ன காரணம்? வாசனை தானே. அதத்தான் இங்க சொல்றாரு. அது மாரி நெறைய பேர் இருப்பாங்க. அதாவது நெறைய வேதாந்தம் பேசுவாங்க. காவி உடைகள் அணிஞ்சுக்குவாங்க. ஆனா அவங்க புறத்துல செயல்கள் செய்து கொண்டு, விவகாரங்கள்ல ஈடுபட்டுக் கொண்டு, புற விஷயங்கள் அதிக நாட்டம் வைத்துக் கொண்டு, பூஜைகள், புனஸ்காரங்கள், ஜபதபங்கள் இது மாரி நெறைய எதையோ எடுத்து போட்டுக்கிட்டு மக்களுக்கிட்ட புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப இது மாரி நெறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பார்த்து என்ன இப்படி இருக்கிறாங்களேன்னு கேட்டா, அது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்குது. ஏன்னா, நடைமுறையில அந்த நிகழ்வு அவங்களுக்கு அனுபவம் ஆகல போல் இருக்கு. அதனால அவங்க பரோட்ச ஞானத்துல இது மாரி வேலைகளையும் செய்து கொண்டு, அத்வைதமும் பேசிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டுகிறார்கள் என்று இந்த செய்யுள் சொல்லுதுங்க. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒருத்தரிடமிருந்து போதனை இருக்கலாம். ஆனால் அவருடைய வாசனை அவரை ஆட்சி செய்கிறது என்பதாக பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அப்போ என்ன நடக்குது அவரிடத்துல அப்படின்னா, அவருடைய புத்தி அத்வைதம் பேசும். ஆனா மனசு துவைதத்தில் வாழும். அப்ப இதுவே அறிவு, அனுபவ இடைவெளி அப்படின்னு இங்க புரிய வைக்கிறாரு. அதாவது உண்மையான அந்த சத்துங்கிற அந்த இருப்பு தன்மைக்கு போறதுக்கு ஏன் இவங்களுக்கு அந்த நடக்கல அப்படின்னா, மனசு இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கும். பழைய வாசனைகள்ல விட முடியாம இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் நெறைய பேர் இருக்கிறவங்க நடைமுறையில பார்க்க முடியும். அவங்க வேதாந்திகள் என்று சொன்னாலும், வேதாந்த பாடங்கள் எல்லாம் எடுக்கக்கூடிய பாண்டித்யம் பெற்றவர்களாக இருந்தாலும், வாழ்க்கையில அவர்கள் மாறுவதில்லை. அதுக்கு காரணம் அவர்களுடைய வாசனைகள், சம்ஸ்காரங்கள், பழக்கங்கள் என்று இந்த செய்யுள்ல தெளிவுபடுத்துறார். ஏன்னா, வித்யாரண்யர் ஒரே விஷயம் ஏகத்துவத்த மட்டும் தான் ஆழமா பேசிக்கிட்டே வராரு. அப்ப இருமைகளுக்குள்ள போறவங்க யாரா இருந்தாலும் அவர்கள் அத்வைதிகள் என்று ஏற்றுக்கொள்வதில்லை இவர பொறுத்தவரைக்கும். அதனால இங்க அறிவு, அனுபவ இடைவெளி அது வாசனை நீங்காத வரை அத்வைதம் வாழ்க்கையாக மாறாது என்றுதான் இந்த ஸ்லோகம் புரிய வைக்குது. அப்ப இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில சாதகர்கள் நிதித்தியாசனம் செய்யணும் அப்படின்னா, இப்ப நமக்கு மகா வாக்கியமும், நம்முடைய மனதுக்குள்ள இருக்கிற வாசனைகளையும் நம்ம பரிசோதனை பண்ணணும். இங்க நிதித்தியாசனம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்ற ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு உண்டான நிதித்தியாசனம் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு தியானம் தான். ஏன்னா அது பயிற்சி மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நிதித்தியாசனம்னா என்னன்னா, நித்தம் அதை பற்றிய ஒரு சிந்தனை. அதாவது நாம் என்னவா இருக்கிறோம்? இந்த செயல் என்ன சொல்ல வருது? அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த செயல்ல 2 விஷயங்கள் இருக்கு. அத்வைத வேதாந்தம் என்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டவனுக்கு மகா வாக்கியம் புரியணும். மகா வாக்கியம் என்ன? தத்துவமசி.
நீ அதுவாகத்தான் இருக்கிறாய். அப்ப அதை கேள்விப்பட்டு இந்த அத்வைத ஞானத்தை உள்வாங்கவன் எப்படி மாறி இருக்கணும்? அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம் என்று மாறி இருக்கணும். ஆனா இவன் வாயளவுல அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை பிரம்மம் என்று வார்த்தையில் சொல்லிக்கொண்டு செய்கின்ற செயல்களை எல்லாம் பார்த்தா கோயில் கோயிலா சுத்துறது, சபரிமலைக்கு மாலை போட்டு வருஷம் தவறாம போறது, பூஜைகள் எல்லாம் இருக்கும் அதுல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறது, திருப்பதிக்கு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாதான் எனக்கு செல்வ வளம் வரும் அப்படின்னு நம்புறது. அப்புறம் நிறைய ஜோதிட சாஸ்திரங்கள் எடுத்துக்கிட்டு எனக்கு ராகு திசை வேலை செய்யுது, சனி திசை வேலை செய்யுது அப்படின்னு அதை பத்தி கவலைப்படுறது. அப்ப இது மாதிரி எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இதுதான் வாசனைகள் என்று அர்த்தம். அதாவது மகா வாக்கியத்துக்கும் வாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க நிதித்தியாசனமா நீங்க நடைமுறைப்படுத்தணும். எப்படின்னா தினமும் உங்களிடத்திலேயே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நான் அத்வைதம் சொல்கிறபடி நடந்து கொள்கிறேனா? அதன்படி நான் இருக்கிறேனா? அல்லது என்னுடைய சம்ஸ்காரங்கள் வாசனை பதிவுகள் படி வாழ்கிறேனா? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே விடை தெரியும். ஏன்னா இது வேற யாரும் விடை கொடுக்க முடியாது. இந்த கேள்வியை வெளியிருத்த ஒருத்தன் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவரவர்களுக்கு உண்டான நிலைப்பாடு அவரவர்களுக்கு தானே புரியும். இதுக்கு பேர் தானே மனசாட்சின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது நல்லதோ கெட்டதோ அது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நல்லது செஞ்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க சொன்னாதான் தெரியும். நான் இந்த மாதிரி நல்ல காரியமெல்லாம் செஞ்சிருக்கேங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ரொம்ப அருமைங்க, அற்புதங்க அப்படின்னு சொல்லி பாராட்டலாம். அல்லது இந்த மாதிரி நான் கெட்ட காரியம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லாம நீங்க மறைச்சிட்டீங்கன்னா எனக்கு தெரிய போறது இல்ல. ஏன்னா யாருமே கெட்ட காரியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. நல்லதை வேணா வெளிப்படுத்தி விளம்பரப்படுத்திக்குவாங்க. நான் பாருங்க அவருக்கு அன்னதானம் பண்ணேன், இந்த கோயிலுக்கு இவ்வளவு டொனேஷன் கொடுத்தேன், அப்படி இப்படின்ட்டு நல்ல விஷயங்களை பூரா பெருசு பண்ணி பேசுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா கெட்டது பண்ணதை மட்டும் வாய் தவறி வெளியே விடவே மாட்டாங்க. அதுதான் மனிதனுடைய மனோபாவம். அப்ப அப்படிப்பட்ட மனிதர்களிடத்துல நல்லது கெட்டதுங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சதுனால அவரவர்களுடைய மனசாட்சியை தொட்டு கேள்வி கேட்டுக்கிட்டா அவங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும் இல்லையா? வேற யாரும் அதுக்கு பதில் கொடுக்க முடியும்? அவங்களே தான் பதில் பெற வேண்டும். அப்ப அதைத்தான் இந்த இடத்துல நம்ம நிதித்தியாசனமா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னா, நான் அத்வைதம் சொல்கிறபடி இருக்கிறேனா? அல்லது நான் என்னுடைய வாசனைகள், பழைய பதிவுகள், சம்ஸ்காரங்கள் படி வாழ்கிறேனா? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புனீங்கன்னா, உங்களுக்கிட்ட தெரியும். உங்களிடத்துல வலுவான அந்த உலக விஷயங்கள் எப்படி உங்களை ஆட்டுவிக்குது, வேதாந்த சாஸ்திரங்கள் ஏன் உங்களிடத்துல உள்ள போய் வேலை செய்யல அப்படின்னு நீங்க கவனிக்க உங்களுடைய பதிவுகள் தான் உங்களை தடை பண்ணுது. உங்களுடைய வாசனைகள், உங்களுடைய மனப்போக்கு, சுற்றுப்புற சூழல், உறவுகள், நீங்கள் படிக்கின்ற மாற்று புத்தகங்கள், துவைத வழிபாடுகள், அப்புறம் யூடியூப்ல பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களை ஈர்த்துடும். ஏன்னா இப்படித்தானே துவைதத்துக்குள்ள நம்மளை திருப்பி திருப்பி தூக்கிட்டு போயிடும். அப்போ அங்கே வாசனை இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்வாயாக அப்படிங்கறது இந்த இடத்துல நிதித்தியாசனமா கண்டுபிடிக்க சொல்றாரு. அப்போ இங்க நம்ம இந்த நிதித்தியாசன நிலையில கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்னா வாசனையை கரைக்கணும். நம்ம இடத்துல வெளிப்படுகின்ற சம்ஸ்காரங்கள் வாசனைகளை கரைச்சா மட்டும்தான் நம்ம அத்வைதியா அந்த தூய அறிவு நிலைக்குள்ள போய் பிரகாசிக்க முடியும். அப்ப எப்படி வாசனை கரைக்கிறது அப்படின்னா இந்த நிதித்தியாசன நிலையில நின்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்ம இந்த நிலைப்பாடு நமக்கு தேவையா அப்படின்னு ஒவ்வொரு செயல் செய்வதற்கு முன்னாடி இந்த செயலை செய்பவன் யார், இந்த செயலை செய்வதற்கு இவன் ஏன் ஆசைப்படுகிறான், அப்படி இவன் இதை செய்வதனால் இவனுக்கு என்ன நல்லது நடக்கும், அப்படி இவன் செய்யாவிட்டால் இவனுக்கு என்ன கெட்டது சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு கேள்வியை இவனுக்குள்ளேயே கேட்கவே அதுக்கான விடை இவனுக்கே தெரியும். ஏன்னா இவன் வேதாந்த சாஸ்திரத்தை படிச்சிருந்தான்னா, ஒழுங்கா படிச்சு முறையா அதை பிராக்டிஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தான்னா அவனுக்கு என்ன புரிய வரும் அப்படின்னா இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற ஞானம் புரிய வரும். இங்க ஒண்ணுமே இல்லையே, படைப்பே இல்ல, இல்லாத படைப்புல நான் என்னத்தை போய் செய்யறதுக்கு இருக்கு, இது வெட்டி வேலையா தெரியலையா, அப்ப எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற, இதெல்லாம் விட்டுடு அப்படின்னு உள்ள இருந்து ஒருத்த பேசுவான். அப்ப அப்படி பேசுறவன் அறிவு. இல்ல இதை நான் செய்யறேன், எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எனக்கு பொழுது போகணும், அதனால நான் இதை செய்யறேன் அப்படின்னு சொல்றவன் யாருன்னா மனசு. அப்ப இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நம்ம நமக்குள்ளேயே விசாரம் பண்ணி பார்த்து விவேகத்தினால ஆராய்ந்து விழித்துக் கொள்ளுகின்ற நிலை வருவது மட்டும்தான் நாம இந்த சம்ஸ்காரங்கள் வாசனைகள்ல இருந்து கரைச்சி விடுதலை பெற்று வெளியே வர முடியுங்க. இல்லைன்னா பெரும்பாலானவங்க இதுல வெளியே வர்றதில்லை. ஏன்னா நாமளும் பார்த்துட்டோம். நான் தான் ஏற்கனவே ஒவ்வொரு டைம் வருத்தப்படுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. 12 வருஷமா சொல்றோம் ஆனா யாருக்கும் புரிய மாட்டேங்குதுன்னா இப்படிதான். 12 வருஷமா நம்ம சொன்னாலும் கேட்பாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப என்னன்னா கதை கேட்கிற மாதிரி கேட்டு போறது. அதாவது அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியறது இல்ல, அதுல எப்படி பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் பண்றதுன்னு தெரியறது இல்ல. வேதாந்தம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு டைம் பாஸ் மாதிரி
அப்புறம் மேக்ஸிமம் இந்த வேதாந்தத்துக்கு வர்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஓல்ட் ஏஜ் பீப்பிள்ஸ் தான். வயசானவங்க ரிட்டயர்மென்ட் லைஃப்ல வராங்க. அவங்களுக்கு ரிட்டயர்மென்ட் லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால போர் அடிக்கிறதுக்கு வந்து வேதாந்த வகுப்புக்கு வந்து கலந்துக்கிறது. இத வந்து ராமகிருஷ்ண மடத்திலேயே ராமகிருஷ்ண சுவாமிஜியே பேசுவாரு. ராமகிருஷ்ண மடத்துல அந்த சனிக்கிழமை, ஞாயித்துக்கிழமை ஆயிட்டா வந்துருவாங்க. போர் அடிக்குதுன்ட்டு அப்படியே வயசானவங்க எல்லாம் வந்து சத்சங்கத்துல கலந்துக்குவாங்க. அப்புறம் திங்கட்கிழமை இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பெரும்பாலும் வரமாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வீட்ல வேலைங்கலாம் இருக்கும். பேரன் பேத்திகள ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும், கூட்டு வரணும். அப்புறம் அது இதுன்ட்டு நெறைய கமிட்மென்ட். பேங்க்குக்கு போகணும், டெபாசிட் ஆயிருக்கான்னு பார்க்கணும், பென்ஷன் வந்திருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் இது மாரியே நெறைய வேலைகள பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது வயசானவங்களுடைய போக்கு என்னன்னா, ரிட்டயர் ஆயிடுவாங்க. அந்த ரிட்டயர்மென்ட் லைஃப்ல பென்ஷன் வரும். அந்த பென்ஷன் அமௌண்ட் கரெக்ட்டா 31ஆம் தேதி அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகுதா அப்படின்ட்டு பேங்க்குக்கு போய் பார்த்துட்டு வரணும். வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பட்ஜெட் படி அவங்க அந்த மாசத்த பிளான் பண்ணணும். அடுத்தது இதுல எடுத்து தூக்கி போஸ்ட் ஆபீஸ்ல போடலாமான்ட்டு போஸ்ட் ஆபீஸ்ல போய் கியூ நின்னுட்டு இருப்பாங்க. இப்படியே ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட் கூட அவங்க மைண்ட் என்ன பண்ணும்னா, அந்த பணத்திலேயே என்ன பண்ணலாம்? எப்படி ரொட்டேஷன் பண்ணலாம்? இத யாருக்கு குடுத்தா வட்டி கிடைக்கும்? அப்புறம் இது நெறைய வேற பணம் வருது. இத வட்டிக்கு விடுவோமா? ரூ. 3 வட்டிக்கு விட்டா பரவாயில்லையா? ரூ. 5 வட்டிக்கு விட்டா இன்னும் நல்லா கிடைக்குமா? அப்படிங்கிற மனிதர்கள் நெறைய இருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் எப்படின்னா, இதெல்லாம் செய்வாங்க. அத்வைதமும் வருவாங்க. அப்ப என்ன நம்ம இங்க புரிஞ்சுக்கணும்னா, அத்வைதம் அப்படிங்கிறது அப்படி இல்ல. இங்க வந்து நம்ம செய்யற செயல் வந்து சரியா, இல்லையான்னு தீர்மானிக்க தெரியாம இந்த அத்வைத வேதாந்தத்த வந்து கேட்டுட்டு இருக்கிறது வந்து கதை கேட்கிற மாரி ஆயிடும். அதனால தான் இதுல வந்து நிக்க முடியறதில்ல. இங்க அத்வைதம் வந்து என்ன சொல்லுதுன்னா, அதாவது நீ எதை தேடுகின்றாயோ அந்த தேடும் பொருள் நீ. அப்ப நீ எத தேடுற? பணத்த தேடுறியா? கடவுள தேடுறியா? இல்ல கோல்ட தேடுறியா? வைரத்த தேடுறியா? வைடூரியத்த தேடுறியோ? உன்னுடைய மனசு எதை ஈர்க்குதோ, அதுவே நீதான். ஆனா அத உணர முடியுமா உன்னால? அத உணர்ந்தா அதுதான் நீங்கிற அனுபவம் உனக்கு உண்டாகும். அது உணராத வரைக்கும் உனக்கு உலகம் வந்து இருமைகள் இருந்து, இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருப்ப. அப்ப அப்படிதான் பெரும்பாலான மனிதர்கள். அப்ப வயதானவர்கள் எல்லாம் இதுல வர்றதுனால என்ன ஆகுறதுன்னா, அவங்க வாழ்க்கைய வந்து எல்லாம் வாழ்ந்து முடிச்சு, ஆடி அடங்கி, கடைசியில லைஃப வந்து இருக்கிற இந்த 10 வருஷமோ, 15 வருஷமோ அப்படியே இதுல கழிச்சுட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துல வந்து அது முடியறதில்ல. ஃபெயிலியர் ஆயிடுது. என்ன காரணம்னா, ஆசைதான். அப்பவும் ஆசைதான் காரணம். அதனால இங்க அப்படி வரக்கூடாது. இங்கெல்லாம் வந்து எப்படின்னா, ஆரம்பத்திலேயே வந்துடணும். சின்ன வயசுலயே அத்வைதம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு உள்ள வந்துட்டா, இந்த உலகத்துல ஒவ்வொரு வினாடியும் வாழும்போது அப்படி ஒரு ஆனந்தம். ஒவ்வொரு செயல்லயும் அப்படி ஒரு திருப்தி. செய்கிற செயல்ல ஒரு நேர்த்தி. அதாவது கடமைக்கு செய்ய மனசு வராது. அது வந்து சமுதாயத்துக்காக, எனக்காக செய்றேங்கிறது நல்லாவே தெரியும். அதாவது ஒரு அத்வைதியின் இடத்துல வந்து ஒரு பொறுப்ப குடுத்தா, அது எப்படி அவன் செயல்படுத்துவான்னா, கர்ம யோகமா பார்ப்பான். அதாவது நான் இங்க செய்யல. என்ன வச்சு ஈஸ்வர காரியம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நான் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில்ல ஒரு நேர்த்தி இருக்கணும். பெர்ஃபெக்ட்டா செய்யணும். அத ரொம்ப அருமையா செஞ்சு குடுக்கணும். அப்படின்ட்டு ஒரு பிரத்யேகமா அந்த வேலைய அவன் இன்ட்ரஸ்டிங்கா செய்ய, செய்ய அவன் நல்ல நிலையில அந்த வேலைய செஞ்சு முடிச்சா, அந்த வேலையில ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்க முடியும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த லைஃப்ல வர்றவங்கலாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அத்வைதம்னா என்னன்னே தெரியாது. வாழ்க்கையே ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி, அந்த வயசான பிறகு ரிட்டயர்மென்ட் லைஃப்ல என்ன பண்ணலாம்? ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா மாரி ஏதாவது முருகர் பாட்டு கேட்போமா? கிருஷ்ணன் பாட்டு கேட்போமா? இல்ல ஏதாவது சத்சங்கம் கேட்கலாமான்னு அப்படி ஒரு மூடு வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல வந்து முழுமை அடைய முடியறதில்ல. அப்ப ஏன் அத வந்து நான் இங்க எடுத்து சொல்றேன்னா, இத வித்யாரண்யர் அந்த காலத்திலேயே சொல்றாரு. அதாவது 2 விஷயத்தையும் செய்வாங்க சைமல்டேனியஸா. ஒரு பக்கம் அத்வைதம் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய வாசனைகளை விடமாட்டாங்க. அப்ப அதுதான் இந்த சைடுல சொல்றாரு. இத ஏதோ நான் சொல்றேன்னு நீங்க நெனச்சுக்க கூடாது. நான் வந்து உங்களுக்கு பப்ளிக்கா அந்த எக்ஸாம்பிள குடுக்குறேன். அவரு எக்ஸாம்பிள குடுக்காம டைரக்ட்டா விஷயத்துக்கு வந்துட்டாரு. வித்யாரண்யர் என்ன விஷயத்த சொல்றாருன்னா, ஒருவரிடம் அத்வைத வார்த்தைகள் இருக்கலாம். ஆனால் அவரது மனதில் பழைய உலக வாசனைகள் வலுவாக இருந்தால், அவர் அதே நேரத்தில் சத்து ஒன்றே உண்மை என்று பேசிக் கொண்டிருப்பார். ஆனால் அவரிடத்திலே பழைய பிடிப்புகளும், வாசனைகளும் விடாமல் அந்த காரியத்திலேயே மூழ்கி கிடப்பார். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள்ங்க. அப்ப இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம யார சொல்லணும்? வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள தானே சொல்ல முடியும். அப்ப அது மாரி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள நாமளும் நெறைய பேர பார்க்கிறோம். அதனால அந்த விஷயத்த நான் இந்த இடத்துல சொல்றேன். அப்ப இங்க நம்ம நிதித்தியாசனத்துல இந்த விஷயத்துல இருந்து வெளிய வரணும்னா என்ன பண்ணணும்? மகா வாக்கியம் என்ன சொல்லுது? என்னுடைய வாசனை என்னை எப்படி தடம் மாத்துது? அப்படின்னு 2யும் விசாரணை பண்ணி பார்த்து, வாசனைகள்ல இருந்து விடுபட பார்த்தா, பிறவிய முடிக்கலாம். இல்லன்னா, அந்த சம்ஸ்காரங்கள் நீங்காம மீண்டும் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கலாம். இவ்வளவுதான் நடக்கும். ஏன்னா நம்ம வாசனைகள விடாம நமக்கு சாகுற வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வருதா? எவ்வளவு பணம் போட்டிருக்கோம்? பேங்க்ல இருக்கிறத எடுத்து யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்? அப்படின்னு மைண்ட் பூரா மணியிலேயே இருக்கும். நெறைய பேரு இப்ப நம்ம வாழ்நாள்ல பார்க்கிறோம். அந்த மரண தருவாயில கூட
நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர பார்த்தேன். அவர் எப்படின்னா, உயிர் போயிடும்னு தெரிஞ்சு போச்சு. அவர கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல்ல. அவர் சீரியஸா இருக்காரு. உடனே வீட்ல இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டாரு. அவங்க மருமகன், மகன் எல்லாரையும் கூப்பிட்டு, "பாரு நானு ஒரு 5, 6 பேர்கிட்ட ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய பணம் பாரு இவருக்கு ரூ. 1,00,000 குடுத்துருக்கேன். அவருக்கு ஒரு 50,000 குடுத்துருக்கேன். இவருக்கு ஒரு 80,000 குடுத்துருக்கேன். இதெல்லாம் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு. பீரோல இந்த இடத்துல சாவி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்குங்க. எடுத்து கரெக்ட்டா அவர்ட்ட இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கரெக்ட்டா வாங்கிடுங்க. அப்படி அவர் இன்ட்ரெஸ்ட் குடுக்கலன்னா, அந்த பணத்த திருப்பி வாங்கிடுங்க." அப்படின்னு அவ்வளோ கணக்கா அந்த நாளைக்கு உயிர் போக போது. சீரியஸா இருக்கிறோம். ஐசியூல தான் அட்மிட் ஆயிருக்கிறோம். ஆனாலும் அவருக்கு என்ன பயம் வரல? மரண பயம் வரல. ஆசை, உலக ஆசையில இன்னும் பணமெல்லாம் பாதுகாப்பா இருக்கட்டும். மகனுக்கு, மருமகளுக்கு போய் சேரட்டும். அப்படின்னு அந்த ஒரு வேலையெல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்றாரு. நான் கூட இருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மறுநாள் செத்துட்டாரு. அப்ப அவரு மறுநாள் அவர் இறந்த பிறகு அவருடைய மனசு இப்ப என்ன பண்ணும்? பணத்துல தானே பற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அங்கங்க மாட்டிக்கிட்டு இருக்கு பணம். அதெல்லாம் மருமக கரெக்ட்டா வாங்கிடுவாளா? மகன் கரெக்ட்டா கலெக்ட் பண்ணிடுவானா? இன்ட்ரெஸ்ட் கரெக்ட்டா கிடைச்சிருமா? அப்படிங்கிற மைண்ட் செட்லயே உயிர விட்டவருக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு பெரிய அப்படியே வரப்பிரசாதம் கிடைக்குமா? அடுத்த பிறவி கிடைக்கும். அடுத்த பிறவியில என்னன்னா, திருப்பி இந்த பணத்த நோக்கி போற ஏதாவது ஒரு தொழில நோக்கி ஓடிக்கிட்டு பரிதாபமான வாழ்க்கை கிடைக்கும். அப்ப இது மாரி மனிதர்கள் வந்து வாழ்க்கை பெரும்பாலும் இப்படித்தான் முடிச்சுக்கிறாங்க. அந்த மரண தருவாயில கூட. அப்ப ஏன் வந்து அவங்களால விட முடியல? அந்த சாவு வருதுன்னு தெரிஞ்சும், ஐசியூக்குள்ள இருக்கிறோம்னு தெரிஞ்சும், அவங்களால வாசனைகள ஏன் விட முடியலன்னா, அந்த வாசனைகள் ரொம்ப பலமானதுங்க. அதிலிருந்து விடுதலை பெறுவது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுக்கு தான் பிராக்டிஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, வாசனைகள்ல இருந்து விடுபடணும்னா, இந்த சாஸ்திர ஞானத்துல திடமா நிக்கணும். இங்க வந்து உலகம் என்பது ஒரு தோற்றம். இது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல எது உண்மை, எது பொய்? ஒன்றும் இல்ல. இங்க உலகம் என்பது படைக்கப்படவே இல்ல. ஆனால் அந்த இருப்பாகிய சத்து நான் மட்டுமே. என்னுடைய வைபவத்தினால இந்த உலகமா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதுங்கிற அந்த உயர் பரிமாண அனுபவத்துல நின்னு பழக, பழக, பழக அத பிராக்டிஸ் பண்ண, பண்ண சாதனையா மாத்தி அத நடைமுறையில கொண்டு வந்து நிதித்தியாசனத்துல நிக்க, நிக்க, நிக்க அவருக்கு உலகம் கரைஞ்சு போயிடும். உறவுகள் கரைஞ்சு போயிடும். அப்பதாங்க அவங்க விடுதலையாக முடியும். அப்ப அந்த மாரி கரையும்போது என்ன ஆகும்னா, மனசு இருக்காது. எந்த பற்றும் இருக்காது. இல்லாத உலகத்துல என்ன அடைய போறோம்? ஒண்ணும் இல்ல. இப்ப அத்வைத ஞானத்துக்குள்ள வந்த பிறகு அப்படியே ஒருத்தர் பெருசா ஒருத்தருக்கு பணம் 50,000 1,00,000 2,00,000 கடன் குடுத்திருந்தா கூட, குடுத்தா குடுக்குறாரு, குடுக்காட்டி போறாருங்கிற மனோநிலைக்கு வந்துருவாங்க. ஏன் அப்படின்னா, எல்லாம் நான் தானே. அன்னைக்கு என்கிட்ட அந்த 1,00,000 2,00,000 இருந்தது. நான் ஃபைனான்ஸ் பண்ணேன். இவ்வளவு நாள் வட்டி வாங்கினேன். சரி இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஞானம் வந்துருச்சு. இப்ப இனிமேல் அந்த பணம் திரும்பலனாலும் பரவாயில்ல. நானே தான் அந்த உடம்புல இருந்து அனுபவிக்க போறேன். நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க. ஏன்னா, இது உயர் பரிமாண அனுபவம். இப்படி பண்ணோம். ஆனா அந்த நிலை வராதவங்க, அந்த பணம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கு பாதுகாப்பு பண்றதுலயும், அந்த பணத்த சேகரிப்பு பண்றதுலயும், இன்றைக்கும் நான் பார்க்குறோம். நீங்க இன்னைக்கு போஸ்ட் ஆஃபிஸ் போய் பாருங்க. எத்தன வயசானவங்க கியூ நின்னுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாமே ரிட்டயர் பணத்த எப்படி சேஃப்டி பண்ணலாம்? எப்படி டெபாசிட் பண்ணலாம்? எதுல போட்டா அதிக வட்டி வரும்? இதுல போட்டா பெஸ்ட்டா? அதுல போட்டா பெஸ்ட்டான்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த போஸ்ட் ஆஃபிஸ்காரங்கள. அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் வயசாகியும் வாழ்க்கைய வாழ்றாங்க. அத வந்து இங்க சொல்றாரு. அப்ப இங்க சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்ன அப்படின்னா, அத்வைதம் என்பது வாதம் அல்ல. அத்வைதம் என்பது வாக்கியமும் அல்ல. அது வாசனை கரைகின்ற அருமையான ஒரு நிலை. அதனால்தான் இதற்கு நிதித்தியாசனம் அவசியம். அப்ப ஞானியின் ஆச்சரியம் இங்கு நகைச்சுவை அல்ல. மற்றவர்கள் மீது இருக்கின்ற கருணை என்று இந்த இடத்துல அந்த ஞானியை பற்றியும் சொல்றாரு. ஏன்னா ஞானி வந்து ஆச்சரியப்படுறான்னு சொல்றோம் இல்லையா? இந்த செயல் அதானே சொல்லுது. ஞானி வந்து என்னடா அத்வைதமும் பேசுறான், வாசனைகள்லயும் சிக்கிட்டு இருக்கான். இது ஒரு ஆச்சரியமா இருக்கேன்னு ஞானி பார்க்கிறான். ஞானிய பொறுத்தவரைக்கும் இந்த மாரி ஆட்கள பார்த்து ஆச்சரியப்படுறதுல என்ன இருக்குன்னா, ஆச்சரியம் படுறான் என்பதை விட அல்லது அவன் நகைச்சுவையாக அதை நினைக்கிறான் என்பதை விட, அவர்கள் மீது இருக்கின்ற கருணையால் பார்க்கிறான் என்றுதான் பார்க்கணும். ஏன்னா உண்மை அதானே. பாவம் இவ்வளவு வயசாகியும் இன்னும் ஞானம் வரல. இன்னும் பணத்துக்கு ஓடிட்டு இருக்கான். அப்படிங்கிறத வேடிக்கை பார்ப்பான் ஞானி. அவ்வளவுதான். அவன் அத பார்த்து பரிதாபப்படுவான். கருணையினால பரிதாபப்படுவான். அததான் இந்த இடத்துல உபதேச குறிப்பா சொல்றாரு. அப்ப இங்க என்னன்னா, மகா வாக்கிய உபதேசம் உள்ள போயும் வாசனை போகவில்லை என்றால், அத்வைதம் வாழ்க்கையாகாது அப்படிங்கிறது தான் இந்த செயலினுடைய மிகப்பெரிய விஷயம்ங்க. அப்ப இத நம்ம உள்வாங்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரிஷிகளும், வித்யாரண்யர் போன்ற ஞானிகளும் நமக்கு புரிய வைக்கிறாங்க. அடுத்து ஸ்லோகம் 71. ஏவம் ஆகாச மித்யாத்வே சத்யத்வே ச வாசித்தே நியாயேனானேன வாய்வாதேஹே சத் வஸ்து பிரவிவிச்யதாம். இந்த 71வது செயல் என்ன சொல்றாருன்னா,
இப்ப இது மாதிரி பார்த்துக்கிட்டு வர்ற விஷயங்கள்ல ஆகாசம் என்பது மித்யா என்பதும், சத்து மட்டுமே சத்தியம் என்பதும் மனதில் நன்றாக பதிந்த பின்பு, இந்த அதே நியாயத்தை பயன்படுத்தி வாயு முதலான பிற பூதங்களில் உள்ள சத் எனும் உண்மையை விவேகமாக பிரித்தறிய வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அப்ப இந்த இடத்துல பஞ்ச பூதங்களையும் இனிமேல் பேசுவார். வரிசையா ஒவ்வொரு பூதமா பேச போறாரு. அதுல வந்து என்ன விவேகத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இங்க இருப்பு மாத்திரமே இருக்கிறதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த இருப்புல வந்து தோன்றக்கூடியவைகள் எல்லாம் அந்த அதிஷ்டானத்துல வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அது இருக்கிறதுனால அந்த அதிஷ்டானத்துல அது தோன்றிக் கொண்டிருக்குதுங்கிறதுக்காக அது உண்மையாகி விடாது. அதே சமயம் அது பொய் என்று சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் அது மித்யா தான் என்று சொல்கிறார்கள் மகான்கள். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இல்லவே இல்லை என்று சொல்வதில்ல. அந்த சத்தின் அதிஷ்டானத்திலே தோன்றி தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது, மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. அப்ப வந்து அது வரவே இல்லையா, படைக்கப்படவே இல்லையான்னா, மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்கும். ஆனா அது உண்மையா அந்த படைப்பு இல்லைங்கிறத உணரும் போது அறிவா பிரகாசிக்கும். உணராத வரைக்கும் அது ஒரு மாயையா மயக்கத்துல இருக்கும். இப்படிதான் இங்க வந்து நடைமுறை இருக்குதுங்கிறத புரிய வச்சுட்டு, அந்த நிலையில என்ன புரிய வைக்கிறாருன்னா, சத்து மட்டுமே சத்தியம் என்பதும் மனதில் நன்றாக பதிந்த பின்பு, இந்த அதே நியாயத்தை பயன்படுத்தி வாயு முதலான பிற பூதங்களில் உள்ள சத் என்ற உண்மையை பிரித்தறிய வேண்டும் என்று சொல்றார். அப்ப ஆகாசம் மித்யை என்று நிச்சயமாக புரிந்த பின்பு, அதே நேரத்தில் சத் மட்டும் உண்மை என்று மனதில் நிலையாக பதிந்த பின்பு, இந்த தர்க்கத்தை அங்கேயே நிறுத்தாமல் அதை மற்ற பூதங்களில் பயன்படுத்த வேண்டும். அதாவது வாயு, அக்னி, நீர், பூமி இவற்றிலும் தோற்றத்தை விடுத்து சத்து மட்டுமே இருக்கிறது. அந்த இருப்பினாலேயே இவைகள் எல்லாம் இருக்கின்றன என்று விவேகமாக பிரித்தறிய வேண்டும் என்று இந்த இடத்துல இந்த செயல்ல தொடங்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆகாயத்துல ஆரம்பிச்சு, இப்ப அப்படியே அடுத்தடுத்த பூதங்களுக்கு வராரு. வாயு, அக்னி, நீர், பூமி ஆகியவற்றையும் இப்படித்தான் நீங்கள் வந்து சத்தின் அதிஷ்டானத்தில் தான் அவைகள் எல்லாம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல வராரு. அப்போ இங்க ஆகாச விசாரணை மாதிரியே தான் மற்ற விசாரணையும் பார்க்கணும். எப்படி பார்க்கலாம்னா, இப்ப இனிமேல் வரக்கூடிய செயல்களுக்கான ஒரு ஒட்டுமொத்த பொது கருத்து நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படின்னா, இப்ப பூதம் வந்து ஆகாசம் அப்படின்னா, அந்த ஆகாச பூதத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பது. அது மட்டும் இல்லாமல் அதனிடமிருந்து ஒளி இருக்கிறது. ஒளிங்கிற ஒரு விஷயம் அதனிடத்தில் இருக்கிறது. சப்தம். ஆனா இந்த ஆகாசம்ங்கிற ஒரு பூதம் வந்து எல்லாவற்றுக்கும் இடம் கொடுப்பதும், சப்தமும் வைத்துக் கொண்டிருந்தாலும், அது எதன் அடித்தளத்தில் இருக்கிறது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லோகங்கள்ல பார்த்தப்போ, சத்தின் அடித்தளத்தில் தான் இருக்கு. சத்து இல்லைன்னா இங்க ஆகாசமே இருக்காது அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணிட்டோம். அப்ப நாம அதே மாதிரிதான் மற்ற பூதங்களையும் இயக்கணும். இப்ப எப்படின்னா, ஆகாசம் மாதிரியே வாயுன்னு ஒரு பூதம் இருக்கு இல்லையா? அந்த வாயு பூதத்தினுடைய குணம் என்னன்னா, இயக்கம் அல்லது ஸ்பர்சம். அதாவது இயக்கம்னா என்ன? காற்று ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வீசும். அதே சமயம் அதை நம்மளால தொடு உணர்வா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதாவது இங்க பஞ்சபூதமும் பௌதீக உடம்புக்குள்ள வந்துட்டா அது நமக்கு தொடு உணர்வா மாறும். ஆகாசம் வந்து நம்ம இடத்துல ஒளியா தெரியும், சப்தமா இருக்கும். அப்ப இப்படிதான் இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலும் அதற்கு அடித்தளம் என்ன? வாயுவுக்கு அடித்தளம் என்ன? ஆகாசமா அப்படின்னு கேட்டா டைரக்டாவே சத்து தான். சத்து இருக்கிறதுனால தான் ஆகாசத்தின் மூலமா வாயு வெளிப்பட்டு இருந்தாலும், சத்தின் அதிஷ்டானம் தான் ஆகாசம் வந்து ஆகாசத்தின் மூலமா வாயு வந்திருக்கலாம். ஆனாலும் ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா அடித்தளம் சத்து தானே. அப்ப சத்த விட்டுடக்கூடாது அப்படிங்கறத இங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அக்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்னியினுடைய தோற்றம் என்ன? ஒளி, வெளிச்சம். ஆனா அந்த வெளிச்சம் மட்டுமா அப்படின்னா நம்ம அப்படி இல்ல, அதுக்கு உஷ்ணம். நம்ம மனித உடம்பு எடுத்து நம்ம பஞ்சபூதங்களை அனுபவமாக்கும் போது நமக்கு உஷ்ணம் தன்மை கொடுக்கும். இப்போ நம்ம உடம்புல உஷ்ணம் இருக்கு, அது வெளிச்சமாவும் நமக்கு அக்னி தெரியுது. அப்ப அப்படிப்பட்ட அக்னி எப்படிங்க வெளிய வந்தது? வாயு மூலமா வந்திருக்கலாம். வாயு ஆகாசம் மூலமா வந்திருக்கலாம். ஆனா ஆகாசமும் சத் என்ற அதிஷ்டானத்தில் தான் இருக்கிறதுங்கிற மீண்டும் அந்த அடித்தளத்தை மறந்து விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு பூதத்துக்கும் நம்ம இப்ப பார்க்க போறோம். அடுத்தது நீர்பூதம். நீர்பூதம் என்பது திரவம். ஆனா அது வெறும் திரவம் மட்டுமானா இல்ல. நம்முடைய மனித உடலுக்குள்ள அது ருசி. அதாவது நாக்குல நமக்கு உமிழ் நீரா இருக்கு. அப்ப அது மூலமா நமக்கு இனிப்பு, கசப்பு, துவர்ப்புங்கிற சுவைகள் மூலமா உணருது. அப்ப ரசம் தன்மையை வச்சிருக்கு. அந்த நீர் சக்தியானது. பௌதீக உடலாகிய உடலுக்குள்ள. அப்ப நீர், அக்னி, வாயு, ஆகாசம் அப்படி போனாலும் அதுக்கு அடித்தளம் சத்து. அடுத்தது பூமி. பூமியினுடைய தத்துவம் என்னன்னா கடினத்தன்மை வாய்ந்தது. அது ரொம்ப ஹார்டா இருக்கு. ஆனா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் அதுக்கு ஒரு குணம் இருக்கு. அது என்னன்னா கந்தம். அதாவது ஸ்மெல். நமக்கு வாசனையை நுகர்றோம் இல்லையா? மூக்கு வழியா ஒரு ஸ்மெல் வருது. இது மல்லிகைப்பூ வாசனைங்க. இது ரோஜா பூ வாசனை. இது நெய் வாசனை அப்படின்னு நம்ம எல்லாம் பிரித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு
நுகர்வு வந்து நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா பூமியினுடைய தன்மையினாலதான் கிடைக்கும். அப்ப இது மாதிரி நம்முடைய உடம்புல பஞ்சபூதங்களும் எப்படி பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னா, ஆகாய பூதம் என்பது சப்தம் என்ற பயன்பாட்டிலே நம்ம இடத்துல காதுகளால் கேட்கின்ற ஒளி வடிவத்தை உள்வாங்குகின்ற தன்மையில நம்ம இடத்துல இருக்கு. வாயு என்பது ஸ்பரிசம், நம்ம உடம்புல தொட்டு பார்க்கிற ஸ்பர்சத்துல இருக்கு. அக்னி என்பது நம்ம உடம்புல உஷ்ணத்துல இருக்கு. நீர் என்பது நம்ம உடம்புல ருசியா இருக்கு. பூமி என்பது நம்ம உடம்புலயே வந்து மணமாக ஸ்மெல்லாக இருக்கு. எல்லாத்தையும் பரிசோதனை பண்ணக்கூடிய ஸ்மெல்லா இருக்கு. அப்ப இந்த 5 குணங்களும் நம்மிடத்திலே இருக்கிறது. ஆனால் இந்த 5 விஷயங்களும் வெளிப்புறத்துல எப்படி இருக்குன்னா, ஆகாசம் இடம் கொடுப்பதாகவும், வாயு வந்து இயக்கம் இருப்பதாகவும், அக்னி வந்து ஒளி தருவதாகவும், நீர் வந்து திரவ வடிவத்திலும், பூமி வந்து கடினத்தன்மையிலும் இங்கு நம்மிடத்திலே காட்சியாகின்றது. ஆனால் இப்படி 5 பூதங்களும் 5 விதமான தோற்றத்தையும், குணத்தையும் கொண்டிருந்தாலும், இவை எல்லாவற்றுக்கும் ஆதாரம், அதிஷ்டானம், சத்து என்பதை மறந்துவிடக் கூடாது என்பதுதான் இனிமேலும் சொல்லப் போறாரு. வித்யாரண்யர் பேசப் போற இத்தனை செயல்களுக்கும் நான் ஒரே டைம்ல இங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா, அடுத்தடுத்த ஒவ்வொரு பூதத்துக்கும் அவர் பேசும்போது இதே விஷயத்த சொல்றாரு. அப்ப நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா போய்க்கலாம். அப்படிங்கிறதுக்காக நான் இங்க ஒரே எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு இங்க புரிய வைக்கிறேன். அப்ப இங்க பூதங்கள் மாறினாலும் அடித்தளம் மாறவில்லை. அப்ப அடித்தளம் என்ன? அதுதான் சத்து அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக் கூடாது. அப்போ நிதித்தியாசனமா இந்த செயல்லப்படி நம்ம பார்த்துட்டா, இங்க வந்து எல்லா பூதங்களுக்குமே காமனா ஒரு பூத விவேக தியானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த பூத விவேக தியானம் எப்படின்னா, இப்ப நம்ம ஏதேனும் ஒரு பூதத்தை மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். நிதித்தியாசனம் எப்படி செய்யணும்னா, நம்ம அமைதியா தியானத்துல உட்காரணும். நமக்கு எந்த பூதம் வேணா பிடிச்சமான ஒரு பூதத்தை எடுத்துக்கலாம். இப்ப காற்று எடுத்துக்கலாம், தீ எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு பூதத்தை எடுத்துக்கிட்டு, அந்த பூதத்தினுடைய குணத்தை கவனிக்க வேண்டும். இப்ப காற்றுன்னா அது ஒரு இயக்கம் இல்லையா? அப்ப நம்ம மேல வந்து முகத்துல அப்படியே காத்து வீசும். அது நமக்கு வந்து சில்லுன்னு ஒரு காத்து வந்து நம்ம முகத்துல அடிக்கலாம். இல்ல ஒரு உஷ்ணமான காத்து வந்து நம்ம முகத்துல அடிக்கலாம். அப்ப அந்த ஸ்பர்சத்துல அதனுடைய குணம் என்னன்னா ஒரு இயக்கம். அதே சமயம் தீங்கிற ஒரு பூதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது சூடு, வெப்பம். அதே சமயம் வெளிச்சம். 2ம் அதுல இருக்கு. அப்ப இது மாரி நீங்க நிதித்தியாசனம் பண்ணும்போது, அந்த பூதத்தினுடைய குணத்த கவனிக்கலாம். ஆனா, அந்த குணம் வந்து எதன் மீது இருந்து வெளிப்படுகிறதுங்கிற விசாரணையை மேற்கொள்ளும்போது, உண்மையா அந்த அடித்தளமாகிய சத்து இருந்தால் தான் காற்று வீசும். நெருப்பு வந்து உஷ்ணத்த குடுக்க முடியும். நீரானது சுவையை குடுக்க முடியும். அப்ப சத்து இல்லாவிட்டால், அங்க எதுவுமே அனுபவத்துக்கு வராது. இத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான், எல்லாவற்றுக்கும் அடித்தளமாகிய சத்து இல்லாவிட்டால், இந்த எந்த அனுபவமும் இந்த இடத்துல நிகழாது. எதுவுமே கிடைக்காது. எதுவுமே இருக்காது. அப்ப இந்த குணம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த குணத்தை விடுத்து இருப்பில் இருக்க முடியும். இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம் என்று இந்த பஞ்சபூத விவேகத்தினுடைய அடிப்படையில பூத விவேக தியானத்த இந்த நிதித்தியாசனமா நம்ம செய்யலாம். இது ஒரு டெக்னிக் இருக்கு. இது எல்லாமே வந்து நம்முடைய வகுப்புகள்ல நம்ம குடுக்குறோம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் அனுபவத்துக்கு வர்றதுக்கு தான் தியான பயிற்சிகள் எல்லாம். அப்ப நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த பூதமாக இருந்தாலும், அந்த பூதத்தினுடைய தோற்றம் அடித்தளமாகிய சத்து இருப்பதினால் தான் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாதகனுக்கான உபதேச குறிப்புகள் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இப்ப ஆகாச விசாரணை என்பது ஒரு தொடக்கம் மட்டுமே. அதே நியாயத்தை வாழ்க்கை முழுவதும் நாம் பயன்படுத்த வேண்டும். இதுவே நிதித்தியாசனத்தின் உண்மையான வடிவம். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு விவேகத்திற்கான வாய்ப்பு என்று இந்த நம்ம இடத்துல புரிஞ்சுக்கணும். பஞ்சபூதங்களுடைய தன்மையில தான் நமக்கு 5 விதமான புலன்கள் கிடைச்சிருக்கு. அந்த 5 புலன்களும் 5 அனுபவங்களை நமக்கு குடுக்குது. அப்ப 5 அனுபவங்கள் வழியா மனம் சில விஷயங்களை சேகரிக்குது. அப்ப இவ்வாறு சேகரிக்கப்பட்ட விஷயங்களுக்குள்ள தன்னையே தான் அறிய முற்படுது. ஏன்னா இது எப்படி இப்போ மனசானது வந்து இப்போ இந்த பிரம்மாண்டத்தை சேகரிக்கும் போது, இது பேனா, இது பென்சில், இது வந்து புத்தகம் அப்படின்னு ஆரம்பத்துல படிக்கும்போது அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருந்தாலும், கொஞ்சம் மெச்சூரிட்டி வர வரவே நமக்கு என்ன தோணும்னா, எப்படி இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானுங்களே, இந்த பேனா பாரேன் எவ்வளவு அருமையா வேலை செய்யுது. உள்ள ஒரு இங்க போட்டா வெளியே எழுதுது. என்ன ஒரு அற்புதம் இந்த கண்டுபிடிப்பு. அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறோம் இல்லையா? இப்ப செல்போனே எடுத்துக்கலாம். இப்ப மாடர்ன் டெக்னாலஜில. மொபைல் போன் பாரேன் எவ்வளவு அருமையா வேலை செய்யுது. என்ன ஒரு டெக்னாலஜி. நாம இங்க இருக்கிறோம், அவர் எங்கேயோ இருக்காரு. ஆனா நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட எவ்வளவு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. அப்ப இதுக்கான ஊடகம் என்ன? வெறும் காற்று. அப்ப ஒலி அலைகள்ல சவுண்ட் வேவ்ஸ் மூலமா இங்க இருந்து ஒலிய அங்க கடத்துறாங்க. அப்ப அந்த ஒலி மூலமா அவருக்கு இந்த வாய்ஸ் போய் ரிசீவ் ஆகுது. அப்ப இவ்வளவு பெரிய டெக்னாலஜிய இந்த இயற்கையில விஞ்ஞானிகளால செய்ய முடியுதுன்னா,
அப்ப இந்த கண்டுபிடிப்புக்கு ஆதாரமா அந்த விஞ்ஞானி எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு அவனை கண்டு நம்ம மிரண்டு போய் பார்த்தோம்னா அதற்கு அடித்தளமா ஒண்ணு இருக்குதுங்க. அதுதான் அறிவு, சித்து. அந்த சித்து எதன் அதிஷ்டானத்துல அவனுக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுத்தது? சத்தின் அதிஷ்டானத்துல. அப்ப அந்த சத்தானது இப்படி பஞ்சபூதங்களோட அடிப்படையில அவனுக்கு 5 புலன்களை கொடுத்துருக்கு பாருங்க. அந்த விஞ்ஞானி இடத்துல கண்ணு, காது, மூக்கு, நாக்குன்னு எல்லாம் புலன்கள் இருக்கிறதுனால தான் அவன் இதையெல்லாம் கண்டுபிடிச்சான். அப்ப அந்த புலன்கள் மட்டுமே அவனுக்கு போதுமானதாக இருந்ததா அப்படின்னா இல்ல. அவனுடைய மனசுல அவன் ஆராய்ச்சி பண்ணுவதற்கான புத்தி சக்தியை விரிவாக்கிறான். விவேகத்தால விழிச்சுக்கிட்டான். அவன் கண்டுபிடிக்கிறான். என்ன பண்ணலாம்? இப்படி கண்டுபிடிச்சா இது இப்படி வருமா? அப்படி கண்டுபிடிச்சா அது வருமா? எப்படி இந்த நீரானது ஆவியாகி கண்ணுக்கு தெரியாம காற்றா மாறுது? அப்படி இப்படின்னு சயின்ஸ் அவன் பல வகைகள்ல அப்ளை பண்ணி பார்க்கிற அத்தனை நுணுக்கமும் யாரிடத்திலிருந்து வெளிப்பட்டதுன்னு நீங்க ரொம்ப ஆழமா கவனிச்சீங்கன்னா, அந்த விஞ்ஞானி இடத்திலிருந்து வெளிப்படல. அந்த விஞ்ஞானி இவ்வளவு விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு அவனிடத்துல வைத்திருக்கின்ற புலன்களும், அந்த உடலும், அந்த மனசும் எதன் அதிஷ்டானத்தில் இயங்குகிறதுங்கிற அடித்தளத்தை மறந்துவிட்டு நம்ம விஞ்ஞானியை மட்டும் பார்க்கிறோம். ஆனா உண்மையில் அந்த விஞ்ஞானிக்கு அடித்தளத்துல அந்த அறிவு, அந்த சத்தின் இருப்பிலே சித்து பிரகாசிப்பதினாலே அந்த விஞ்ஞானி இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க முடிகிறது என்பது நமக்கு புரிய வந்துவிட்டா, அப்ப நம்ம எதை தேடுகின்றோமோ அந்த தேடும் பொருளாய் நானே இருக்கிறேன் என்பதை நாம் நடைமுறையில் கொண்டு வந்து சாதிக்க முடியும். நம்முடைய தேவைகள் அதை பூர்த்தி செய்ய முடியும். அப்படிதான் இங்க படைப்பு. அந்த படைப்பின் நோக்கமும் நம்முடைய தேவை நிமித்தம். அப்ப படைக்கின்ற பிரம்மாவும் நாமே, அதை அனுபவிக்கின்ற விஷ்ணுவும் நாமே, அதை வேண்டாம் என்று அழிக்கக்கூடிய ருத்ரனும் நாமே. அப்ப இங்க படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலை புரிகின்ற மும்மூர்த்திகளாகவே இங்கு நாமே இருக்கிறோம் அப்படிங்கிறத நடைமுறையில இந்த இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய 71வது ஸ்லோகத்தினுடைய அருமையான விஷயம். அப்ப பூதங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் அடித்தளம் ஒன்றே ஒன்று மட்டும்தான். அதுவே சத்து. அப்ப அந்த சத்தின் அதிஷ்டானத்தில் தான் இங்கு சித்து பிரகாசிக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா சித்து பிரகாசிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாருக்கிட்டையும் பிரகாசிக்காது. அது மெய்ஞானிகளிடத்திலையும் விஞ்ஞானிகளிடத்திலையும் தான் பிரகாசிக்கும். மெய்ஞானி தன்னை உணர்ந்து தத்துவத்துல எல்லாம் கண்டுபிடிச்சு நான் மட்டுமே இருக்கிறேன் என்று தன் இருப்பில் தான் நின்று விடுவான். விஞ்ஞானி இந்த உலகம்ங்கிற வியாவகாரிக சத்தியத்தை உண்மையா பார்த்து கொண்டு இந்த உலகத்துக்கான தேவைகளை பூர்த்தி செய்வான். ஆனா ரெண்டுமே அந்த அடித்தளம் ஒன்றுதான். நேத்து தான் நான் சொன்னேன். நேத்து என்ன சொன்னேன்? ஒரே அடித்தளம் இருக்கு. அந்த உணர்வு தளம். அந்த உணர்வு தளத்துல ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெவலா உங்களுக்கு கோபம் வரலாம். இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீம் லெவலா உங்களுக்கு கருணை வரலாம். ஆனா கருணையும் கோபமும் எந்த இடத்துல பிறக்குது? ஒரே இடத்துலதான் பிறக்குது. அப்ப இங்க அதிஷ்டானம் சத்து தான். அந்த சத்து இந்த ரெண்டுலயுமே சம்பந்தப்படாம இருக்கிறதுனாலதான் அது பேலன்ஸா இருக்குது. அப்ப நாம நம்முடைய ரியாலிட்டிய, நம்முடைய அடித்தளத்தை புடிச்சிட்டோம்னா பேலன்ஸா இருக்க முடியும். ஆனா நீங்க அந்த அடித்தளத்துல இருந்து வெளியே வருகின்ற பிரகாசத்துல சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளிச்சமும் இருளும் மாறி மாறி வரும். ஏன்னா ரெண்டுமே இருக்குது. ஆனா சத்து நான் தான் என்று உணர்ந்து கொண்ட ஞானிகளுக்கு இங்க வெளிச்சமும் இருளும் அவர்களை பாதிப்பதில்லை. விஷயம் இவ்வளவுதான். அதாவது ஞானிகளை மட்டும் ஏங்க பாதிக்க மாட்டேங்குதுன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சுல்ல, நான் இருக்கிறதுனாலதான் ஏன் கோபம் வருது, நான் இருக்கிறதுனாலதான் ஏன் கருணையும் வருது, நான் இருக்கிறதுனாலதான் இங்க வெளிச்சமும் வருது, நான் இருக்கிறதுனாலதான் இங்க இருளும் வருது அப்படின்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போனதுனால ஞானியை பொறுத்த வரைக்கும் அதுல அவன் அலட்டிக்கிறதே இல்லை. அவனுக்கு இருள் வந்தாலும் பயம் இல்லை, வெளிச்சம் வந்தாலும் கவலை இல்லை, அவனுக்கு கருணை வந்தாலும் கவலை இல்லை, கோபம் வந்தாலும் கவலை இல்லை. அப்ப ஞானிகள் இப்படித்தான் வாழ்கிறார்கள். அதுனா அவர்களுக்கு ரெண்டையும் சமமா பார்க்கின்ற அந்த பேலன்ஸ்டு நிலைக்கு வந்துடுறாங்க. அதுதான் சத்துங்கிற அடித்தளம். அந்த அடித்தளத்துல நம்ம நிக்க பழகணுங்கிறத இந்த 71வது ஸ்லோகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்து 72. சத் வஸ்துன்யேக தேசஸ்தா மாயா த்ரைக்க தேசகம் யத் தத்ராப்யேக தேசகதோ வாயுஹு பிரகல்பிதஹ. இந்த ஸ்லோகம் 72 என்ன சொல்லுதுன்னா, சத்து என்கின்ற வஸ்துவிலே ஒரே ஒரு பகுதியை மட்டும் ஆதாரமாக கொண்டு மாயா இருக்கிறது. அந்த மாயையின் ஒரு பகுதியிலே ஆகாசம் தோன்றுகிறது. அந்த ஆகாசத்தின் ஒரு பகுதியிலே வாயு கற்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா படைப்பை சொல்றாரு. சிருஷ்டி, இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்படுது அப்படிங்கிறத இந்த 72வது ஸ்லோகம் வெளிப்படுத்துதுங்க. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, சத்துங்கிறது ஒரு எல்லையற்ற அடித்தளம். ஆனால் அந்த சத்துங்கிற எல்லையற்ற அடித்தளத்திலே அந்த சத்திடத்திலேயே ஒரு அருமையான சக்தி இருக்கு. அந்த சக்திக்கு பேர் தான் மாயா சக்தி.
அந்த மாயா சக்தி அந்த ஒட்டுமொத்தமா சத்து வச்சுக்கிட்டு இருக்கான்னா, அந்த சக்தி விருப்பப்பட்டா அது வெளிப்படுத்தும், இல்லன்னா வெளிப்படுத்தாம வச்சுக்கிட்டு இருக்கும். அப்படிதான் சத்தின் இடத்துல அந்த சக்தி இருக்கும். அந்த சக்திய வந்து முழுசா அந்த மாயாவே அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இருப்பது சத்து மாத்திரமே இருக்கிறதுனால, அந்த சத்தே மாயாவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்றக்கூடாது அப்படிங்கிறதுல இங்க ரிஷிகள் தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா ரிஷிகள் ஏன் தெளிவா இருக்கிறாங்கன்னா, இப்போ சத்துக்கும் மாயாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நமக்கும் நம்மிடத்துல இருக்கிற சக்திக்கும் உள்ள வித்தியாசம் மாரி நீங்க புரிஞ்சுக்கணும்னு நான் ஏற்கனவே இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுல உங்களுக்கு கன்ஃப்யூஷன் வந்துறக்கூடாது. இப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய இருப்புனால நான் என்னுடைய சக்திய பயன்படுத்தி நான் என்ன வேணா செய்யலாம். இப்ப நான் வந்து ஒரு சமையல் செய்யலாம், ஒரு ஓவியம் வரையலாம், ஒரு ரேடியோவ ரிப்பேர் பண்ணலாம். இப்படி எனக்கு என்னென்ன தெரியுமோ என்னுடைய திறமைகள பூரா நான் வெளிப்படுத்துவேன். ஆனா, அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமா என்கிட்ட இந்த உடம்பும், மனசும், என்னுடைய புலன்களும், என்னுடைய கர்மேந்திரியங்களாகிய கையு, காலு எல்லாம் இருக்கு. அப்ப இத வச்சுக்கிட்டு நான் இயங்குறேன்னா, என்னுடைய இருப்புனால தான் இங்க நானு ஒரு சமையல் செஞ்சு, சுவையான ஒரு சாப்பாட வீட்ல குடுக்க முடியுது. அங்க ஒரு ரசம் வச்சு ஆஹா மணக்குதுங்கிறோம். ஒரு சாம்பார் செஞ்சோம்னா சூப்பரா இருக்குங்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்படி படைக்கப்படுதுன்னா, என்னுடைய இருப்புனால நான் வந்து அத தயார் பண்றேன். அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரியும்? நடைமுறையில புரியுது இல்லையா? அப்ப சாம்பார் செய்றது எப்படி? நீங்களே சாம்பாரா மாறிட்டீங்களா? ரசம் வைக்கும்போது நீங்களே ரசமா மாறிட்டீங்களான்னா, இல்ல. அந்த சாம்பாரையும், ரசத்தையும் வைக்கிறதுக்கான சக்தி உங்ககிட்ட இருந்ததுனால, அத பயன்படுத்துனீங்க. எப்படி சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? அது என்னென்ன போட்டா சாம்பாரா மாறும்? அப்படிங்கிற ஒரு அறிவும் உங்ககிட்ட இருந்து, அதற்கான பொருட்களும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்டு, அதை பயன்படுத்தி ஒரு சாம்பாரும் உங்களால வைக்க முடியுதுன்னா, இது எல்லாம் எப்படி நடக்கும்னா, அதுக்கு அதிஷ்டானமா ஒரு அறிவு இருந்ததுனால தான் இதெல்லாம் உங்களால செய்ய முடியும். இல்லன்னா எப்படி சாம்பார் வைப்பதுன்னு தெரியலன்னா, நீங்க எப்படி வைக்க முடியும்? எல்லாமே உங்க முன்னாடி வச்சிருக்கலாம். வெங்காயம், முருங்கக்காய், பருப்பு எல்லாம் கொண்டு வந்து முன்னாடி போட்டாலும், உங்களுக்கு சாம்பார் வைக்க தெரியலன்னா, வைக்க முடியாதுன்னா, அப்ப உங்களுக்கு அந்த சாம்பார் வைக்கிற அறிவு உங்க இடத்துல இல்லங்கிறது தானே ப்ராப்ளம். அப்ப இந்த இடத்துல நீங்க இத எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் இருக்கிறேன். ஆனா அத வெளிப்படுத்துற சக்தி என்கிட்ட இல்லீங்க. எனக்கு சாம்பார் செய்றது தெரியலீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு சக்தி இல்ல. அந்த சாம்பார் செய்ற சக்தி இல்லாதனால உங்களால செய்ய முடியல. அப்ப நீங்க சக்திங்கிறத எப்படி பயன்படுத்துறீங்கங்கிறத பொறுத்து தான் அது சாம்பாரா மாறுறதா, ரசமா மாறுறதா, இல்ல உலகமா மாறுறதாங்கிறதெல்லாம் நம்ம நடைமுறையில பார்க்க போறோம். அப்ப இது எதுக்கு உங்களுக்கு இப்படி சொல்றேன்னா, புரியறதுக்காக. அதாவது நடைமுறையில நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கும்போது, நான் வேறு, என்னுடைய சக்தி வேறுங்கிறதுல நம்ம தெளிவா இருக்கிற மாரி, இங்க பிரம்மம் வேறு, பிரம்மத்தினுடைய சக்தி வேறுங்கிறதுல தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஓமானம். இத நீங்க எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது முதல்ல சத்து தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். அது எல்லையற்ற அடித்தளம். அதன் மீது மாயா சக்தி வெளிப்பட்டு, அது ஒரு பகுதியை மட்டும் பற்றி, அந்த மாயையின் ஒரு பகுதி இங்கு ஆகாசமாக தோன்றுகிறது என்று மிகப்பெரிய ஒரு உண்மைய இந்த இடத்துல படைப்பின் சாராம்சத்த சொல்றாரு. அப்ப நாம இத அத்வைத வேதாந்தத்துல படிக்கும்போது நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா, புருஷன், புருஷன்ல இருந்து பிரகிருதி, பிரகிருதிங்கிற மாயையிலிருந்து அடுத்தது என்ன வந்தது? காஸ்மிக் இன்டெலெக்ட் புத்தி வெளிப்பட்டு, அதன் மூலமா பஞ்சபூதங்கள் தோன்றின. ஆகாசம், வாயு, அக்னி, நீர், நிலம் அப்படிங்கிற பூதங்கள் எல்லாம் உற்பத்தி ஆகன. அந்த மாரி உற்பத்தி ஆகும்போது, அந்த நிலை அப்புறம் நம்ம பிரிச்சோம். அது ஈஸ்வரா, ஜீவா அப்படின்னு பிரிச்சோம். அப்புறம் அதுல வந்து குணபேதங்கள பார்த்தோம். அதுல வந்து சத்துவ குணத்துல இப்படி வந்தது, ரஜோ குணத்துல அப்படி வந்ததுன்னெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஆவரணம், விக்ஷேபம் 2 சக்தி மாயையிலிருந்து அது எந்த குணத்துல வெளிப்பட்டதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்படிதான் நம்ம படைப்பு வந்து பஞ்சீகரணத்துக்கு பிறகு எப்படி உருவாகுனது அப்படிங்கிறத அத்வைத வேதாந்தத்தினுடைய அடிப்படை பாடங்களா படிச்சுட்டோம். அப்ப அந்த பாடத்த எடுத்து இங்க அப்படியே பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, மாயையின் ஒரு பகுதியில் ஆகாசம் தோன்றுகிறது. அந்த ஆகாசத்தின் ஒரு பகுதியில் வாயு தோன்றுகிறது. இவ்வாறு உலகத் தோற்றம் படிப்படியாக விரிவடைகிறது என்று இந்த ஸ்லோகத்துல படைப்ப சுட்டிக்காட்டுறார். அப்ப இந்த ஸ்லோகம் பஞ்சபூத உருவாக்கத்தின் அத்வைத வடிவமைப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுவதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப தோற்றத்தின் வரிசை, வரிசை கிரமம், படைப்பின் வரிசை கிரமம் எப்படி என்றால், முதலில் ஆதி மூலமாகிய சத்து பிரம்மம் மட்டுமே இருந்தது. அந்த பிரம்மத்திடமிருந்து மாயா சக்தி வெளிப்பட்டது. அந்த மாயா சக்தியிலிருந்து ஆகாசம் வெளிப்பட்டது. ஆகாசமிருந்து வாயு வெளிப்பட்டது. வாயுவிடமிருந்து அக்னி வெளிப்பட்டது. அக்னியிடமிருந்து நீர் வெளிப்பட்டது. நீரிலிருந்து பூமி வெளிப்பட்டது. இவ்வாறு வெளிப்பட்ட 5 பூதங்களும் ஒன்றில் ஒன்று கலந்தன. அப்படி கலக்கின்ற பொழுது, அதை பஞ்சீகரணம் செய்கின்ற பொழுது, அதில் பாதி பாதியாக பூதங்கள் பிரிக்கப்பட்டு,
அந்த பாதி பாதி பூதங்கள் எல்லாம் எடுத்து ஒன்றாக சேர்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறி அது ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்தது. மீதி பாதி பாதி சக்தியை 4 பகுதிகளாக பிரித்து அந்த 4 பகுதிகளிலே ஒவ்வொரு பகுதியையும் எடுத்து மற்ற 4 பூதங்களோடு இணைக்கும் பொழுது எல்லா பூதங்களும் ஒன்றாக கலந்தன. அப்ப ஒன்றாக கலந்ததனுடைய அந்த ரேஷியோ மாறும்போது அங்க படைப்பின் தோற்றம் மாறியது அப்படிங்கிறது தான் பஞ்சீகரண பாடம். அப்ப அந்த பாடத்தை நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு நிலையும் ஒரு பகுதி தோற்றம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் என்றும் மாறாத சத்து. அதனால் உலகம் சத்திலிருந்து முழுமையாக வெளிவரவில்லை. சத்தின் மீது தோன்றுகிறது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இங்க நாம இவ்வளவு விஷயங்கள வெளிப்படையா சொன்னாலும் இது எல்லாம் எதன் அதிஷ்டானத்துல இருக்குன்னா சத்துல. அப்ப சத்திடமிருந்து இத்தனை வெளிவந்ததான்னா ரிஷிகள் எப்படி சொல்லிட்டாங்க? சத்திலிருந்து முதல்ல மாயா சக்தி தான் வெளிவந்ததுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அங்கேயே நமக்கு ஒரு பாயிண்ட் அவங்க சுட்டி காட்டுறாங்க. சத்திலிருந்து நேரடியாக பஞ்சபூதங்கள் வந்துச்சுன்னு சொல்லல. சத்திலிருந்து மாயா சக்தி வந்து மாயா சக்தியிலிருந்து ஆகாசம் வந்து தான் மற்ற பூதங்கள் எல்லாம் வந்தனன்னு சொல்லும்போது அந்த மாயா சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழ்ந்து கவனிச்சீங்கன்னா இப்ப நம்முடைய நிலைப்பாட்டுக்குள்ள வந்து மனித பரிமாணத்துக்குள்ள வந்து நாம இந்த அளவுக்கு இந்த உலகத்தை பார்க்கிற நிலையில அதுதாங்க நம்முடைய மைண்ட். இந்த மாயா சக்தி தான் நம்ம இடத்துல இப்படிப்பட்ட வேலையை பண்ணுது. அப்ப உண்மையா இங்க சத்துங்கிற அதிஷ்டானத்துல இருந்து சித்துங்கிற அறிவு பிரகாசத்துல ஒரு பிரதிபிம்பமா வெளிப்பட்ட மனசு தாங்க மாயா. இந்த மாயை தாங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட யூனிவர்ஸல கிரியேட் பண்ணிருக்கு. அப்ப இந்த மனசு இருந்தா உலகம் இருக்கும். இந்த மனசு இருந்தா இந்த உலகம் இருக்குங்கிறத எப்படி நம்ம புரிய வைக்கிறோம்னா பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில உங்களுக்கு இப்ப இத்தனை விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் மனசுல தானே ஏத்திக்கிட்டீங்க. அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க இது பூமி, இது நீர், இது நெருப்புன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தூங்கும் போது மனசு இல்லையே. டீப் ஸ்லீப் போயிட்டீங்க. நைட்டு போய் தூங்குறீங்க, அப்படியே மனசை விட்டுட்டீங்க. அவ்வளவுதான். பஞ்சபூதங்களையும் காணோம், உங்களையும் காணோம், உலகத்தையும் காணோம். எல்லாமே காணாம போயிடுதே. அப்ப எப்படி இத்தனையும் பிறந்தது? மனசு இருந்தாதான் பிறக்கும். அப்ப இந்த மனசு தாங்க இந்த உலகத்தை படைச்சிருக்கு. அப்ப உண்மையா மாயா சக்தின்னா எது? நம்முடைய மைண்ட் தான். அப்ப நம்ம இடத்துல சித்துன்னா எது? நம்முடைய அறிவு தான். அப்ப இங்க அறிவின் மூலமா மனசு வெளிப்பட்டு பிரகாசிக்கிறதுக்கு அடித்தளம் எது? நான் இருக்கிறேன்ங்கிற தன்னிருப்பு தாங்க. இப்ப நான் இருக்கிறேன்னு உங்களை நீங்க உணர்ந்துட்டா உங்க மூலமா தான் இங்க அறிவு வெளிப்பட்டு மனமாக மாறி உலகமாக உண்டு பண்ணி இவ்வளவு விஷயங்களை வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா இத யார் உணர முடியும்? இந்த மனித பரிமாணத்துக்குள்ள வந்த ஒரு மனிதன் இந்த விவேகத்தால விழித்துக் கொண்டு விசாரணை செய்து பார்த்தால் தன்னை அவன் உணர முடியும். அப்படி உணரும் போது தன்னிலை என்ன? தன்னிருப்பை தான் உணர்வது தன்னிலை. தன்னிலை என்பது தன்னைத்தான் நான் இருக்கிறேன் என்று உணர்வதுதான் உண்மையான தன்னிலை. அப்ப அந்த தன்னிலை இருப்பதினால் இங்க முன்னிலை படர்க்கை எல்லாம் தோன்றுகின்றன அப்படிங்கிறது தான் இங்க சூட்சமம். அப்ப இததான் நம்ம ஆழமா உள்வாங்கிக்கணும். அப்ப இந்த செயலினுடைய நிதித்தியாசனம் என்ன அப்படின்னா படைப்பின் படிப்படியான தோற்றத்தை நீங்க மனசுக்குள்ள தியானிக்கணும். அப்ப அந்த தியானத்துல மனதனுடைய பரிமாணத்துல வரிசை கிரமத்தை நீங்க பார்க்கணும். முதல்ல சத்து இருந்தது, சத்திடமிருந்து மாயா வெளிப்பட்டது, மாயாவில இருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து வாயு. அப்ப இந்த படைப்புல இப்படி படிப்படியா பரிணாமம் வந்தாலும் இதை நம்ம ரிவர்ஸ்ல கொடுத்தோம்னா அப்படியே வாயு, மீண்டும் ஆகாசம், அப்புறம் மாயா, அப்புறம் சத்து. அப்ப இங்க என்ன நடக்குது? பஞ்சபூதங்களையும் ஒடுக்குனா மனசு காணாம போயிடுது, மாயை கிட்ட போயிடுது. அப்ப மாயா வந்து யாருது? ஈஸ்வரனுடைய சக்தி. அப்ப ஈஸ்வரன் யாரு? சித்து. ஈஸ்வரன்கிறவன் எங்கிருந்து வந்தான்? சத்து இடத்திலிருந்து வெளிப்பட்டான். அப்ப சத்தே தான் இங்க சித்தா பிரகாசிச்சு மாயையை உண்டு பண்ணி இங்க ஒரு இவ்வளவு பெரிய லீலையை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு மிகப்பெரிய வேதாந்த டாபிக்க இந்த ஒரே செயல்ல அருமையா புரிய வைக்கிறாரு. அதுல 4 விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. சத்து, மாயா, ஆகாசம், வாயு. அதாவது இது 4ம் வரிசை கிரமத்தில் இவ்வாறுதான் பிறக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறார். நிதித்தியாசனத்திலே அமைதியாக நீங்கள் தியானத்தில் அமர்ந்து இந்த வரிசை கிரமத்தை கவனித்தீர்களேயானால் உங்களுடைய அடித்தளம் உங்களுக்கு தெரியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, அதுதான் அடித்தளம். இதையெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தால் தன்னிருப்பை தான் உணர்கின்ற நிலையிலே நான் இருப்பதினால் என்னிடத்தில் இருக்கின்ற அறிவு வெளிச்சத்தினாலே நான் எல்லாவற்றையும் அறிகின்றேன். அவ்வாறு அறிவதற்கான என்னுடைய அறிவு பிரகாசத்திலே வெளிப்பட்ட ஊடகமாகிய இந்த உடலும் மனதும் எனக்கான கருவிகள். இப்ப புரியும். ஏன்னா நான் இந்த கருவிகளை கண்டுபிடித்து இதன் வாயிலாக நான் இந்த உலகத்தை உண்டு பண்ணி மகிழ்கிறேன்.
ஆனால் என்னிடத்திலே இருக்கின்ற இந்த உடலும் மனமும் என்னுடைய உபயோகத்துக்கான கருவிகள் தான். இவைகள் நிரந்தரம் அல்ல. இது எப்பொழுது வேணாலும் அழிவுக்கு உட்பட்டு விடும். ஆனால் நானோ என்றும் அழியாத சச்சிதானந்த ஸ்வரூபம். அப்ப நான் யாருன்னா, நானே சத்து, நானே சித்து, நானே ஆனந்தம். அப்ப என்னிடத்தில் இருக்கின்ற இத்தனை அம்சங்களையும் நான் வெளிப்படுத்துகின்ற விவகாரம் தான் இப்படி உலகமாக தோன்றுகிறது, உடலாக தோன்றுகிறது, மனமாக தோன்றுகிறது. அப்ப இது புரிந்துவிட்டால் தன்னிருப்பை தான் உணர்ந்தவன் ஞானியாகின்றான் அப்படிங்கறத நம்ம இங்க முடிவு செய்யறோம். அப்ப நாம இந்த நிதித்தியாசனத்துல என்ன உறுதி செய்யலாம்? தோற்றங்கள் பலவாக இருக்கலாம். ஆனால் அடித்தளம் ஒன்றே அப்படிங்கிறத உறுதி செய்யறோம். அப்ப இந்த செயல்படி சாதகனுக்கான உபதேச குறிப்பு என்னன்னு கேட்டா, இந்த உலகம் என்பது திடீரென தோன்றுவது கிடையாது. அப்படி தோன்றிவிடவும் இல்லை. ஏனென்றால், அது தோற்றங்களின் அடுக்கு. எப்படி? அந்த அடுக்குகளை விவேகமாக திரும்ப திரும்ப நீங்கள் அகற்றி பார்த்தால், அதன் அடித்தளம் உங்களுக்கு மிஞ்சும். அதுவே பூத விவேகத்தின் சாதனை என்று இந்த செயல் அருமையா புரிய வைக்குதுங்க. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த யுனிவர்சல் வந்து இமிடியேட்டா படைப்பு வந்துருச்சு. ஆனா எப்படி உடனே படைப்பு வரும்? இதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் குடுத்தனே. ஒரு குழந்தை வந்து பிறக்கவே இல்ல. நேத்து பேசும்போது இந்த டாபிக் பேசினேன். ஒரு 2 பேர் யங் கப்புள் மேரேஜ் ஆயி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க இன்னும் குழந்தை பெக்கவே ஆரம்பிக்கல. அப்ப அந்த குழந்தைக்கு உலகமே தோன்றல. ஆனா இன்னொருத்தர் கல்யாணம் ஆகி இப்பதான் குழந்தை பெத்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு நம்ப இது பேனா, இது பென்சில், புத்தகம்னு சொல்லிக் குடுத்து உலகத்த உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இங்க அடுக்குகள் கவனிக்கணும். அடுக்குகள் எப்படி கவனிக்கணும்னா, மாயா, அதாவது சத்திடமிருந்து மாயா, மாயாவிடமிருந்து ஆகாசம், ஆகாசத்திடமிருந்து மற்ற பூதங்கள், அந்த பூதங்களின் வழியாக பஞ்சீகரணத்தில் கிடைத்த உடல், அந்த உடலின் மூலமாக கிடைத்த புலன்கள், அந்த புலன்கள் மூலமாக கிடைத்த பூதங்களின் குணங்கள். என்னென்ன குணங்கள்? ஆகாசத்தின் மூலமாக சப்தம், அக்னியின் மூலமாக வெளிச்சம், பூமியின் மூலமாக ஸ்மெல், கந்தம். இந்த மாதிரி 5 பூதங்களுக்கான 5 குணங்களை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்ப அந்த 5 குணங்கள் யாரிடத்துல இருக்கு? அந்த குழந்தையின் இடத்துல இருக்கு. இப்ப நான் சொல்ற டாபிக் வந்து படைப்பின் சாராம்சத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த பர்த் எப்படி அந்த குழந்தைக்கு கிடைச்சது? அந்த குழந்தைக்கு எப்படி உடம்பு கிடைச்சது? அந்த உடம்புல எப்படி அந்த குழந்தைக்கு புலன்கள் கிடைச்சது? அந்த புலன்கள்ல எப்படி அந்த குழந்தைகளுக்கு 5 குணங்கள் கிடைச்சது? அந்த 5 குணங்கள் மூலமாக இது பேனா, இது பென்சில்னு எப்படி தெரிஞ்சது? அதுக்கு மனம்ங்கிற ஊடகம் கிடைச்சது. அந்த மனம்ங்கிற ஊடகத்தின் மூலமா இது பேனான்னு சொன்ன உடனே பேன்னு பார்த்துக்கிட்டு இருந்த குழந்தை அது பேனான்னு உள் வாங்கிக்குமா? அதுக்கு பின்னாடி அறிவு இருக்கு. அதிஷ்டானமா. அப்ப சித்து வந்து அத இது பேனா, இது பென்சில்னு புரிஞ்சுக்குது. அப்ப அது அந்த சித்து பிரகாசத்துக்கு அடித்தளமா சத்து இருக்கு. அதுவே நான் அப்படின்னு அந்த குழந்தை எப்ப உணரும்? பிறந்த உடனே உணர்ந்துருமான்னா முடியாதுங்கிறது சாஸ்திரம். ஏன்னா, இதுதான் பரிணாமம். பரிணாமம்ங்கிறது அந்த கான்சியஸ்னஸ வந்து இமிடியேட்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கான அடுக்குகள்ல பயணம் பண்ணணும். ஒவ்வொரு அடுக்கா கடந்து வரணும். அப்போ அந்த ஒரே இருப்பாகிய சத்து மாயையை உண்டாக்கி, மாயை மூலமா ஆகாசத்த படைச்சு, பஞ்சபூதங்கள உண்டு பண்ணி, பஞ்சீகரணம் நடந்து, அதன் மூலமா மனித உடல் கிடைக்கணும். பஞ்சீகரணம் நடந்த பிறகு அந்த பஞ்சீகரணத்துடைய சேர்க்கையில தாவர உடல் கிடைச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. மிருக உடல் கிடைச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. மனித உடல் கிடைக்கணும். அப்ப இவ்வளவு பரிமாணங்கள்ல வந்து மனிதனா பிறந்து, அப்புறம் அதுல புலன்கள் வேலை செஞ்சு, மனசு நல்ல விஷயங்கள உள்வாங்கி, இது போன்ற அத்தியாத்ம ஞானம் உள்ள போய் வேலை செஞ்சு விவேகத்தால விழித்துக் கொண்டு, தன்னை ஒருத்தன் உணர்கின்ற நிலைக்கு எந்த அளவுக்கு உயர் பரிமாண அனுபவம் கிட்டுகிறதோ, அதுவே தன்னை தான் உணர்கின்ற ஒரு உயர்ந்த அனுபவமா, சத்து அனுபவமா இங்க நிரூபணம் செய்யப்படுவதனால, அப்படிப்பட்ட தன்னுடைய சுயம் பிரகாச வெளிச்சத்தை தான் இப்படி காட்டுது. இந்த வைபவத்தை உலகமா காட்டுது. அந்த லீலைய பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த சித்துங்கிறத ரிஷிகள் வந்து இந்த மாய விளையாட்டை இப்படி இதனுடைய மகத்துவத்தை வர்ணிக்கிறாங்க. வர்ணிக்கிறது மட்டும் இல்ல. இத வந்து இல்லை என்று சொல்வதும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சித்தருடைய வெளிப்பாட்டில் இப்படி வைபவம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இத புரிந்து கொண்ட ஞானிகளுக்கு இந்த உலகம்ங்கிறது ஒரு நந்தவனம் மாரி. அப்படியே ஒரு நல்ல படம் ஓடிட்டு இருக்குங்கிறது அவங்க என்ஜாய் பண்ணி ரசிச்சு பார்ப்பாங்க. அந்த படத்துல வர்ற சீன்ஸ்னால அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆக்ஷன் சீன் வந்தாலும் நல்லா அருமையா ஆக்ட் பண்றான். நல்ல ஆக்ஷன், நல்ல ஃபைட் அப்படிம்பாரு. சோக சீன் வந்தாலும் எப்படி சொல்லுவாருன்னா, பாருங்க என்ன கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அருமையா நடிக்கிறான். உண்மையா நல்ல கேரக்டர் அப்படின்னு அப்படி பார்ப்பாங்க. இப்ப நாமளே படத்த பார்க்கும்போது அப்படித்தானே பார்க்கணும். ஆக்சுவலா நாம படம் பார்க்கும்போது போய் மூழ்கிடுறோம். ஆனா டைரக்டர்ஸ் படம் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்கன்னா,
ஆஹா! சிவாஜி பாரேன் அப்படியே ரியலா நடிச்சு அழுவுறாரு. அவரு அழுவுறத பார்த்தா நமக்கே அழுவ வந்துருதே. நான் இதுக்கு இந்த படத்தையே நான் தான் எடுத்தேன். ஆனா அவரு அப்படி தேம்பி தேம்பி அழுவும்போது என் கண்லருந்து தண்ணி வந்துரும் போல இருக்கு. அப்படி அருமையா ஆக்ட் பண்றாரு. சூப்பர் ஆக்டிங் அப்படின்ட்டு நம்ப அந்த ஆக்டர வந்து அப்ரிசியேட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் அந்த ஆக்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்க குடுத்த தைரியத்துல தான் நான் இப்படிலாம் நடிச்சேங்க. நீங்க அந்த இடத்துல குடுக்கலன்னா இந்த மாரி அழுதுருக்க மாட்டேன். இந்த மாரி சிரிச்சிருக்க மாட்டேன். இந்த ரோல் நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு டைரக்டர அவங்க புகழ்வாங்க. அப்ப இதெல்லாம் எப்படி நடைமுறையில, அனுபவத்துல நடந்துட்டு இருக்கோ, அதே தான் நம்ப லைஃப்ல. ஆனா ஞானிகளுக்கு நான் டைரக்டர்ன்னு தெரிஞ்சதுனால அழகா படத்த ரசிப்பாங்க. அஞ்ஞானிகளுக்கு தான் ஆக்டர்ன்னு தெரியாம படத்துல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆயிட்டு இருப்பாங்க. அதாவது ஆக்டிங் பண்ற சீனையே தன்னுடைய சீனா மாத்திக்கிட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க தானே நாமெல்லாம். நம்மலாம் வந்து நடிக்க வந்திருக்கோங்கிறது தெரியாம, அந்த நடிப்பையே நமதாக்கிக்கிட்டு, நமக்கு அழுக சீன் வந்த உடனே நான் அழுதுகிட்டு இருக்கேன், சிரிக்கிற சீன் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றோம். ஆனா 2மே நடிப்பு தான்ப்பா. நீ நடிக்கத்தான் வந்திருக்கிற. நீ அழுவதும் கிடையாது, நீ சிரிப்பதும் கிடையாது. 2க்கும் நடுநாயகமா இருக்கக்கூடிய சத்துன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அது எத்தன பேருக்கு புரியுதோ, அவங்க ஞானிகள். புரியாதவர்கள் அஞ்ஞானிகள் என்றத நம்ம மீண்டும், மீண்டும் இங்க பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்துக்கான ஒரே வரியில என்ன சொல்லலாம்னா, எப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருப்போம். சத்து அடித்தளம். மாயா மூலம் இந்த பூதங்கள் படிப்படியாக தோன்றி இந்த உலகமானது உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம இந்த ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அப்ப நம்ம இன்றைக்கு இந்த 72வது ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம். ஏன்னா, இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கு. பத்தாது. அடுத்தது 73 நம்ம நாளைய வகுப்புல வச்சுக்கலாம். இப்ப இதிலிருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வித்யாரண்யர் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, சத்து தான் அடித்தளம். அந்த சத்திடமிருந்து மாயா சக்தி வெளிப்பட்டது. அந்த மாயா சக்தியிலிருந்து ஆகாயம் என்ற பூதம், அதிலிருந்து வாயு, அக்னி, நீர், நிலம் அவைகளெல்லாம் பஞ்சீகரணத்துக்கு பிறகு இந்த பிரம்மாண்ட படைப்பு. இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிகலா நடந்த மாரி நமக்கு படைப்பின் சாராம்சத்த பாடமா எடுத்தாலும், நம்ம ரொம்ப இன்டெப்த்தா பார்த்தா, இதெல்லாம் மனசுலயே நடக்கிற லீலை தான். இதெல்லாம் ரியலாவே நடக்கல. ரியலாவே இந்த படைப்பு படைக்கப்படவே இல்ல. அதத்தான் நம்ம வந்து படைப்பு படைக்கப்படவில்லை, படைக்கப்படவில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா, இது அந்த நிலையிலிருந்து பார்க்கும்போது தான் இது படமா தெரியும். படத்துக்குள்ளேயே போய் பூந்துக்கிட்டீங்கன்னா, அது ரியலா தெரியும். அது நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வாழ்க்கையில இருக்கிற படத்தையே சொல்றோம். அப்ப இதையெல்லாம் நீங்க தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம எதுக்காக வந்திருக்கிறோங்கிறத விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டு, வந்த வேலைய முடிக்க பார்க்கணும். வயதான காலத்திலயும் மீண்டும், மீண்டும் வேற, வேற விஷயங்கள செஞ்சுட்டு, இந்த உடம்ப விட்டுட்டா மீண்டும் இந்த மாரி ஒரு உடம்பு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, வாசனைகள் வந்து நம்மள வேற மாரி திசை மாத்தி கொண்டு போயிடலாம். அடுத்த உடம்புல நமக்கு புலன்கள் சரியா அமையுமான்னு கூட சொல்ல முடியாது. காது கேட்காம பொறந்துட்டோம், அல்லது கை இல்லாம பொறந்துட்டோம்னா இன்னும் கஷ்டம். சோ, ஒரு டைம் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா, அடுத்த முறை அதே மாரி சான்ஸ் கிடைக்குமா? அப்படிங்கிறதெல்லாம் கேரண்டி கிடையாது. ஆகவே, அரிதான மனித உடலை பயன்படுத்தி வந்த வேலைய முடிக்கிறது தான் உண்மையான மனித பிறவியினுடைய விவேகம். அதனால தான் "அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது." அப்படி இப்படின்னு பல ஸ்லோகங்கள்ல நம்ப மகான்கள் வழிகள்ல, சித்தர்கள் வழிகள்ல, போன தடவ கூட ஒரு பாட்டு சொன்னேன்ல. "நந்தவனத்தில் ஓராண்டி அவன் 4 மாசமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு" சித்தர் பாடல் கூட ஏன் சொன்னேன்? அதாவது இந்த உடம்பு வந்து 10 மாசம் இருந்து, தவம் இருந்து வந்த மாரி வந்த உடம்பு. அதாவது 10 மாசம் வந்து அம்மாவுடைய வயித்துக்குள்ள, கர்ப்பத்துக்குள்ள இருந்து இந்த பாடி நம்ம ரெடி பண்ணி, அத வெளிய கொண்டு வந்து, அதுல 5 புலன்கள் மூலமா மனசு உண்டாக்கி, பரிணாமம் அந்த வரிசை கிரமத்துல இப்படி ஒரு அருமையான டூல் நமக்கு உண்டு பண்ணி, அத வச்சு பயன்படுத்த தெரியல அப்படின்னா, அது மனித பிறவிய எடுத்து பிரயோஜனம் இல்லாம போன மாரி ஆயிடும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்குங்க. எளிமையா உங்களுக்கு புரியிற மாரி நடைமுறை உண்மையோட சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்ப நவீன உலகத்துல படிக்கிற விஷயத்திலே எடுத்துக்கலாமே. இப்ப ஒரு பெரிய பணக்காரர் வீட்ல ஒரு பையன் பிறக்குறான்னு வச்சுக்கங்களேன். அவனுக்கு வந்து பணத்த பத்தி கவலையே இல்ல. அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட இருக்கிற செல்வாக்க வச்சு அவனுக்கு ஒரு டாக்டர் சீட் வாங்கிடுவாரு. அதாவது மெடிக்கல் காலேஜ்லயே லஞ்சத்த குடுத்து அவனுக்கு ஒரு டாக்டர் சீட்டு. அவன் டாக்டரும் படிச்சிருவான். அவன் இந்தியாவுல மட்டும் எம்பிபிஎஸ் படிக்க மாட்டான். வெளிநாட்டுல போய் எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு பணம் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, வசதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வருவான். வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டான். ஏன்னா சொத்து இருக்கு. ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அப்ப அதனால அவனுக்கு என்னன்னா, ஒரு கௌரவத்துக்காக டாக்டருக்கு படிச்சுட்டு வந்துட்டு, அவரு டாக்டர் தான். ஆனா அவர் பிராக்டிஸ் பண்றது இல்ல அப்படின்னு பெருமையா சொல்லிக்குவாங்க. அது வந்து பணக்காரங்களுடைய அந்த போக்கு இருக்கு இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? பின்புலம் வந்து பணம். ஆனா ஒரு ஏழை பையன் டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக யார் யார் கால்லயோ விழுந்து அரசியல்வாதிய கெஞ்சி, படாத பாடுபட்டு, அவன் படிக்கிறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு, அவன் மார்க் வந்து நல்ல மார்க்கே எடுத்திருப்பான். ஆனா சீட்டு குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, இந்த டார்கெட்டுக்குள்ள வரணும், இல்லன்னா முடியாது, இல்லன்னா பணம் குடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க.
அவனால பணம் கொடுக்க முடியாது. பணக்கார வீட்டுல பணம் கொடுத்துருவாங்க. இவனால பணம் கொடுக்க முடியாது. அப்ப இவனால டாக்டருக்கு படிக்க முடியாம கஷ்டப்பட்டு அவன் டாக்டரா வரான்னு வச்சுக்கோங்க. அவன் பிராக்டிஸ் பண்றதுக்கும், இவனுக்கு சொகுசா கிடைக்கிற ஒரு வாய்ப்பை இவன் பிராக்டிஸ் பண்ணாம இருக்கிறதும் நடைமுறையில நீங்க எப்படி பார்க்குறீங்களோ, அப்படிதான் இங்க படைப்புல மனித உடம்பு கிடைச்சு நம்மள மாரி வேஸ்ட் பண்றவங்க நெறைய பேர் இருக்கிறோம். மனித உடம்பு கிடைக்காம தவிக்கிற மற்ற ஜீவராசிகள் நெறைய இருக்கு. மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் மனித உடம்பு கிடைக்கலையே! நமக்கு மனித உடம்பு கிடைச்சிருந்தா நம்ம பிறவிய கடந்திருக்கலாமே! நமக்கு இது தெரியலையேன்னு வருத்தப்படக்கூடிய 5 புலன்களுக்கு உட்பட்ட மாடு, ஆடு போன்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஏக்கம் இருக்கு. ஆனா மனிதனுக்கு இந்த படைப்பு கிடைச்சுமே பயன்படுத்த தெரியாத அலட்சியம் இருக்கு. அப்ப இது எப்படி கம்பேரிசன் பண்ணலாம்னா, பணம் பலம் உள்ளவன் டாக்டர் ஆறதுக்கும், பணம் பலம் இல்லாதவன் டாக்டர் ஆறதுக்கும் உண்டான விஷயங்கள கம்பேர் பண்ணிக்கங்க. புரியறதுக்காக இந்த கம்பேரிசன் சொன்னேன். அப்ப இப்படிதான் நம்ம வாழ்க்கையில இந்த உடம்ப வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும். ஆக நேரம் கருதி இன்றைய வகுப்பை 72வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.